கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம கவனிக்க போகிறோம். ஒருவேளை இதை கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு பழைய ஏற்பாடு பரிச்சயமாக இருந்தால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து கொஞ்சம் விவரம் தெரியும். அப்படி இல்லாதவர்கள் இதை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அன்பு வைத்து அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது அவர்களை வனாந்தரத்தில் ஆச்சரிய விதமாக வழிநடத்திட்டு வந்தார் இல்லையா? அப்படி வழிநடத்திட்டு வரும்போது தங்களை வழிநடத்தக்கூடிய தேவன் யார், அவர் நமக்கு ரொம்ப தூரமானவரா பக்கமானவரா, அவர் நம்ம கூப்பிட்ற போதெல்லாம் நம்மளை கவனிப்பாரா, இந்த மாதிரி ஒரு கேள்விகளெல்லாம் அங்கே எழும்பும்போது தேவன் என்ன சித்தம் கொண்டார்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்க மத்தியிலேயே தன்னுடைய பிரசன்னம் இருக்க வேணுங்கிறது அவருடைய சித்தம். அதனால் தொடர்ந்து இஸ்ரேல் ஜனங்க வழிப்பிரயாணம் போகும்போது அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு கூடாரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னார். அதுதான் ஆசரிப்பு கூடாரம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அதில் நடுவில் இருக்கிற பகுதி தான் ஆசரிப்பு கூடாரம். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்தர பிரயாணமாக வராங்க. அப்புறம் தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார், இங்கே தங்குங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் நிறைய விளக்கமெல்லாம் இருக்குது. இங்கே தங்குங்கன்னு ஒரு கட்டளை கொடுப்பாராம். அந்த கட்டளை எங்கே வரும்னா மேகஸ்தம்பம், பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். அந்த மேகம் நகருச்சுன்னா இவங்கெல்லாம் நகரணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறாருன்னு இவங்க புரிஞ்சுட்டு நகருவாங்க. எல்லாருமே பிரயாணமாக போவோம். எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மேகம் நின்றுச்சுன்னா, தேவன் இங்கே நம்மளை இங்கே தங்க சொல்கிறாருன்னு சொல்லி உடனடியாக அந்த இடத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணித்து சுற்றிலும் அதாவது தேவன் ஒரு கோத்திர அட்டவணையினுடைய அந்த ஒரு அட்டவணையை கொடுத்துருக்கார். இந்த திசையில் இந்தந்த கோத்திரம் தான் தங்கணும். இதெல்லாம் நம்ம யாத்திராகம் எண்ணாகமத்திலாம் படிக்கலாம். அப்போ அவர்கள் என்ன செய்வாங்க, தங்குவாங்க. இதுக்கு நம்முடைய பாஷையில் சொல்ல போனால் பாளையம் இறங்கியிருப்பாங்க. எல்லாருமே பாளையம் இறங்கியிருப்பாங்க. அந்த நடுவில் தான் பாருங்கள், இப்போ பார்க்குறோம் இல்லையா, அந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா? அப்போ அந்த பாளையம்ங்கிறது எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அதை சுற்றிலும் குடியிருக்கிறாங்க பாரு, நிறைய டென்ட்டு தெரியுது இல்லையா. ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அந்த கோத்திர அட்டவணைக்கு தகுந்தபடி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் பாளையம் இறங்கியிருப்பாங்க. சரியா? ரைட். இப்போது இந்த நடுவில் இருக்கிற இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் இந்த பாளையம் இறங்குறாங்க பாருங்கள் சுற்றிலும், அதுக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சின்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம். அது பின்னாடி வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். சரி, இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பாளையம். இப்போ அந்த பாளையத்துக்கு உள்ளே வந்துச்சுன்னா அந்த டேபர்நாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசரிப்பு கூடாரம். அதில் முக்கியமாக 3 பகுதிகள் இருக்குது. கவனிங்க, ஒரு காம்பவுண்டு தெரியுதா? அந்த காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது பாருங்கள், இதுதான் பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ளே இல்லையா, இந்த பிரகாரம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் கோர்ட்டுன்னு இருக்கும். இப்போ நம்மெல்லாம் கோர்ட்டுன்னா எதை சொல்லுவோம்? இன்றைக்கி நமக்கு நீதிமன்றம் சொல்கிறோம் இல்லையா, ஆக்சுவலாக அதே தான். அதுக்கு ஒரு கருத்தம் இருக்குது. அதனால தான் அதுக்கு பிரகாரத்துக்கு என்னென்னு பேர் வச்சுருக்குறாங்க, கோர்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முதல் பகுதி கோர்ட். அதுக்குள்ளே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் மாதிரி உள்ளுக்குள்ளே மறைக்கப்பட்ட ஒரு 2 ரூம் இருக்கும். அதில் முதல் ரூமுக்கு பரிசுத்த ஸ்தலம் என்று பெயர், ஹோலி பிளேஸ். முதல் ரூமுக்கு அதில் சில பொருள் எல்லாம் இருக்குது. 2வது ரூம் பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ முதல் ரூமுக்கு பரிசுத்த ஸ்தலம், 2வது ரூமுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த காம்பவுண்டுக்கு பிரகாரம். இதுதான் சிம்பிளாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பு. சரியா? இப்போ நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தேவனுடைய பறந்து விரிந்த திட்டம். அதில் தேவன் 2ஆம் உலகத்தில் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவர் மூலமாக 2 சந்ததி, ஒன்று வானத்து நட்சத்திரம், இன்னொன்று கடற்கரை மணல். அதனுடைய ப்ராசஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆபிரகாமிலிருந்து வெளியே வந்த அந்த சந்ததி இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க எகிப்தில். அப்போ தேவன் மோசேயின் மூலமாக
அவர்களை வந்து வெளியே கொண்டு வந்தார். சரி, இதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மோசே தான் முக்கியமாக இருந்து வழி நடத்திட்டு வர்றது. அவர்கள் தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உணர்தல், இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது இந்த பாடத்தை நம்ம ஏன் பார்க்கணும், ஆசரிப்பு கூடாரம் என்கிற பாடத்தை நம்ம ஏன் பார்க்கணுங்கிற ஒரு சத்தியத்தை முதல்ல நம்ம கவனிக்கலாம். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அப்புறம் எனக்கு திடீர்னு காலிங் வந்துச்சு, அதனால் அந்த வேலையை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் ஒரு பெரிய பதவியில் இருந்தேன், எனக்கு தேவன் வந்து கூப்பிட்டாரு, காலிங் வந்துச்சும்பாங்க. அப்போது நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் ஒருத்தர் அழைக்கிறார்னா, கவனிக்கிறீங்களா, அது யாரை போல அழைக்கணும் தெரியுமா? அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால், பார்த்தீங்களா, அப்போ ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் தேவ ஊழியத்தை செய்யறதுக்கு அவனா வரக்கூடாது, அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறார். தேவன் தான் கூப்பிடணுமா பாருங்கள். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறதில்லை. பாருங்கள், கனமான ஊழியம்னா வெயிட் அந்த மாதிரியான இல்லை, அப்படி அல்ல, ஹானரபிள், கனத்திற்குரிய ஊழியம். இது சாதாரணமான ஊழியம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஊழியம் வந்து அது ஒரு கனத்திற்குரிய ஊழியமாக. அப்போ இங்கே எல்லாருமே வர முடியாது. யார் மாதிரி தான் எத்தனை முற்பிதாக்கள் இருக்கிறாங்க பாருங்கள். அதில் மோசேயை போல அவர் தானே வழி நடத்தினார் இல்லையா? நோவாவை போல, ஆபிரகாமை போல, யோசேப்பை போல, தானியேலை போல, இப்படி எத்தனையோ பேர்த்து உதாரணமாக சொல்லலாம். ஆனால் பர்டிகுலராக தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு வரக்கூடிய ஊழியக்காரர்கள் யாரை போல அழைக்கப்பட்டிருக்கணுமா? ஆரோனை போல. அது ஏன் அப்படிங்கிறத இப்போ சப்ஜெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை மறுபடியும் பல இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே வரலாம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்திட்டு போகிறார் மோசே. நமக்கு திருத்துவம் சப்ஜெக்ட் கூட பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசேக்கு மேலிருந்து அந்த வனாந்தர பிரயாணம் முழுவதும் அவங்களோட தான் இருந்திருக்கார். ஸோ இப்படியாக ஒரு வழிநடத்தல் இருக்கும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தாங்கள் வழிநடத்தி கொண்டு போகிற அந்த கானான் தேசத்துக்கு அழைத்த தேவன் வந்து எப்படி அவருடைய பராக்கிரமம் எப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு காலம். ஆனால் அதே சமயத்தில் தேவன் என்ன செய்கிறார், நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாராம். பாருங்கள், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்போது தேவன் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடம்தான் அந்த ஆசரிப்பு கூடாரம். இப்போ என்னைக்கு தேவன் இதை டிசைட் பண்ணாரோ இம்மிடியட்டாக மோசையை கூப்பிட்டு நான் சொல்கிறபடியெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் ஆட்களை எல்லாம் தயார் பண்ணணும். பாருங்கள், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுக்களின் மாதிரியின்படியும் நீங்கள் செய்யணும். அதாவது ஒரு கிராண்ட் டிசைனில் ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்டணும். அதை கட்டுறதுக்கு கவனிங்க, நான் எப்படி கட்ட சொல்லி டிசைன் பண்ணுறனோ அந்த டிசைனில் தான் கட்டணும். அதுக்கு என்னென்ன பொருள்கள் பயன்படுத்த சொல்லுகிறனோ அந்த பொருள்கள் தான் பயன்படுத்தணும். அந்த பொருள்களை எப்படி பயன்படுத்த சொல்லுகிறேனோ அப்படி பயன்படுத்தணும். சுருக்கமாக சொன்னது தான். அப்போ தேவன் வந்து ரொம்ப பர்டிகுலராக இதெல்லாம் சொல்கிறார், கட்டளைகள். அப்போது என்ன செஞ்சாங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணிக்கிறதுக்கு சில பொருள்கள் எல்லாம் தேவைப்பட்டது. அந்த பொருளெல்லாம் அந்த ஜனங்கள்கிட்டயே வாங்கிட்டு அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள். 1 தங்கம், வெள்ளி, மரங்கள், வெண்கலம்னு இருக்கும் நம்ம தமிழில், அது வெண்கலம் இல்லை, செம்பு. நல்லா யோசனை பண்ணலாம், அது பின்னாடி இன்னும் சில விளக்கங்கள் பார்க்கலாம். அப்புறம் தோல், மெல்லிய பஞ்சு நூல், தூப வர்க்கம், திரைச்சீலை, பொன்பூச்சு, செம்பு பூச்சு, அந்த கற்களை எல்லாம் பதிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொருள்களை வச்சு தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டியிருக்கான். இது வந்து ஒரு 20-30 வருஷங்கள் அல்லது 50 வருஷங்களுக்கு முன்னால் எடுத்த சில கணக்குகளின்படி பார்த்தீங்கன்னா $15 மில்லியன். $15
மில்லியன் டாலர். இது நம்முடைய கணக்கில் பார்த்தீங்கன்னா 75 கோடி ரூபாய். யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு 75 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு டென்ட்டு, பர்மனன்ட் பில்டிங் அல்ல, ஒரு டெம்பரரி டென்ட்டு தான். கொஞ்ச நாள் தங்கியிருப்பாங்க, அப்புறம் தேவன் வேறு பக்கம் அது வனாந்தரமாக பிரயாணம் போகும்போது இம்மிடியட்டாக அந்த டென்ட் எல்லாம் கழட்டி அதுக்குரிய பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு அவங்க அடுத்தது போகணும். ஸோ பாருங்கள், இவ்வளோ பயங்கரமான ஒரு ஆசரிப்பு கூடாரம். ஸோ அதில் இவர்கள் பயன்படுத்தின முக்கியமான மரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தி மரம்னு சொல்லுவாங்க. சித்தி மரம். இந்த சித்தி மரத்துக்கு பொட்டானிக்கல் நேம் என்னென்னா அக்காஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம் ஏன் இந்த மரத்தை தேவன் இது பர்டிகுலராக இந்த மரத்தை தான் தேவன் பயன்படுத்த சொன்னார். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப வெயிட் இல்லாத ஒரு மரம், வெயிட்லெஸ். அதனால் எங்கேயாவது ஒரு இடத்துல தூக்கிட்டு போயிடலாம் ஈஸியாக. அதனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா இந்த சித்தி மரத்தை பயன்படுத்த சொல்கிறார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம படிக்கணும்னு வைங்க, ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மிக 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 சுருக்கமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் பார்க்குறோம், அதுக்கப்புறம் பில்டிங் கட்டலாம். அப்போ பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சூழல், இந்த சித்தி மரம் இது ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்கள் பாளையம் இறங்குறாங்க. அப்படியே சொன்னாலே அந்த பாளையம் இறங்கும் போது இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் இவர்கள் தங்கி இஸ்ரேல் ஜனங்கள் அந்த 12 கோத்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கும் 2917 அடியா. அது கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு 1.5 கிலோமீட்டர்னு வைங்களேன். அப்போது 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணிச்சிருக்காங்க. அதை தள்ளி தான் எல்லா ஜனங்களும் பாளையம் இறங்கியிருக்கணும். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், அப்போது 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறத தெளிவாக கூட பார்க்க முடியாது இல்லையா? இதுவெல்லாம் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பாளையத்தை சுற்றிலும் எந்தெந்த கோத்திரம் எங்கெங்கே பாளையம் இறங்கியிருக்கணும் என்கிற ஒரு டீட்டெயில் என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க முடியாது, பட் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு வெளித்தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வக வடிவில் இருக்குது. அது வெளித்தோற்றமும் அப்படி தான், உள்தோற்றமும் அப்படி தான். அந்த கூடாரத்தினுடைய அளவுகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது 150 அடி நீளம், 75 அடி அகலம், அப்படி அதாவது பாதி அந்த மாதிரின்னு வச்சுங்களேன். இதுக்கு அடுத்தது நம்ம கவனிக்கும்போது இன்னொன்று பாருங்கள், அந்த அளவுகள் எல்லாம் அந்த கேம்பில் வெளித்தோற்றம் பாருங்கள். அந்த இப்போ ஒரு படம் காமிச்சோம் இல்லையா, அந்த படத்தினுடைய உச்சியிலிருந்து எடுத்த மாதிரி அங்கே அந்த படத்தை போட்டிருக்குறாங்க. அதுதான் அதனுடைய ஒரு செவ்வக வடிவில் நமக்கு அங்கே தெரியுது. சரி, இப்போ கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எங்கே எப்போ நிர்மாணிச்சாங்க? யாத்திராகம் 40:17 வாசிக்கலாம். 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் எதிலிருந்து? இவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க பாருங்க. அந்த புறப்பட்ட 2ஆம் வருஷம், முதல் வருஷம் முடியுது, 2ஆம் வருஷம் 1 தேதி, 1ஆம் மாதம் 1 தேதி. ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக அந்த டைமில் அங்கே அந்த வாசஸ்தலம் அது நிர்மாணிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான், கர்த்தர் கற்பித்தபடியே செய்திருந்தார்கள், மோசே அதை ஆசீர்வதித்தான். இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகணும்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை யார் தெரியுங்களா கட்டினது? பார்த்தீங்கன்னா இவ்வளோ 75 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பொருள்களை எல்லாம் நிர்மாணித்து கட்டினது யார் தெரியுங்களா? எகிப்தில் செங்கல் சுமந்துட்டு இருந்த சாதாரண 2 சித்தாளுக்கு மாதிரி 2 பேர். அவங்களுக்குள்ள தேவ ஆவியை தேவன் கொடுத்தாராம். நம்ம அந்த திருத்துவம் சப்ஜெக்ட்லேயே படிச்சிருக்கிறோம். தேவ ஆவி கொடுத்தோன்னே அந்த ஆவியை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னா இதை கட்டுறாங்க. ஒருத்தர் பேர் பெசலியேல், இன்னொருத்தர் பேர் அகோலியா. இந்த பெசலியேலுங்கிறவர் தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அந்த கட்டினவர். இதை கட்டுறதுக்கு தேவன் அவரை தம்முடைய ஆவியினால் நிரப்பினார் அப்படின்னு வசனம் இருக்கும். அது பழைய இதுலேயே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே. இதில் என்ன விசேஷம்னா அவர் தான் இந்த பில்டிங்கை கட்டினார், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணித்தாங்க. கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா? கட்டினவங்களே உள்ளே போக முடியாது. யார் உள்ளே போகணும்னு தேவர் விரும்புகிறாரோ அவங்க தான் போக முடியுமா? ஸோ இப்படியாக இவர்களுடைய வழிப்பிரயாணத்தில் தேவன் அவர்களோட வாசம் பண்ணுறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தார். அதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரம். இப்போ பாருங்கள், இஸ்ரேல் புத்திரர் அவர்கள் தங்கள் பிதாக்குடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடி அண்டையில் ஆசரிப்பு கூடாரத்தில் பாளையம் இறங்கினார்கள். ஓகே, இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, இப்போ இது ஏன் இதை படிக்கணும்? இது எதுக்காக இதை படிக்கணும்? ஒரே ஒரு கொஸ்டினில் ஆரம்பித்தோம்.
ஆரோனைப் போல ஒருவன் அழைக்கப்பட்டாலொழிய இந்த கனமான ஊழியத்துக்கு வர முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஏன் இது என்ன, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் என்ன என்பதை குறித்து கவனிக்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதை குறித்து ரொம்ப நாள் என்ன இதுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் என்னென்ன தெரியல நிறைய பேருக்கு. ஆனால் என்ன தெரிஞ்சுன்னா, சில பலிகள் செலுத்திட்டு இருந்தாங்க. வருஷந்தோறும் பலிகள் செலுத்துவாங்க, அப்புறம் மறுபடியும் பாவம் செய்வாங்க, அப்படியே பலி செலுத்துவாங்க. இதே தான் நடந்துகிட்ருக்கும். அப்போது இதை குறித்து என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. அப்போது ரொம்ப நாள் கழித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இதை குறித்து பேச அவர் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது. ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார் பாருங்க. முதலாம் உடன்படிக்கை அந்த ஆராதனைக்கேற்ற முறைகள், ஒரு பரிசுத்த ஸ்தலம் உண்டாயிருந்தது. எப்படின்னா பாருங்க, ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறார். அதன் முந்தின பாகத்தில் பாருங்க, குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பமும் இருந்தது. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் அப்படிங்கிறார். புரியுதா? ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதனுடைய முந்தின பாகத்தில் குத்து விளக்கு, மேஜை, சமூகத்தப்பம் இருந்தது. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் அப்படிங்கிறார். இது எதை குறிக்குது? எந்த இடத்த சொல்கிறாருன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 2ஆம் பாகம். முதல்ல இந்த கோர்ட், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பிரகாரம், இந்த இடத்த பற்றி சொல்ல, அதுக்கு அடுத்த இடம் இருக்குது பாருங்கள், பரிசுத்த ஸ்தலம். அதை குறித்து அங்கே பேசுகிறார் பாருங்கள். இதுதான் அந்த பரிசுத்த ஸ்தலம். இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குது. ஒரு குத்து விளக்கு இல்லையா, ஒரு மேஜை, அதில் அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல தூப பீடம் இருக்குது. இதை தான் ஆரம்பிக்கிறார். அப்போ எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, ஒரு கூடாரம் இருக்குது. அந்த கூடாரம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டு. அதில் ஃபஸ்ட்டு பிரகாரம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கவனிங்க, பிரகாரம் இருக்கா? அந்த பிரகாரத்தில் 2 முக்கியமான பொருள் இருக்குது. முதல்ல உள்ள நுழைஞ்சொடனே அங்கே கவனிச்சிங்கன்னா ஒரு பலிபீடம் ஒன்று இருக்கா? ஒரு பலிபீடம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் தொட்டி இருக்குது. இதுதான் மெயின். முதல்ல காம்பவுண்டுக்குள்ளே வந்தோன்னா முதல்ல பலிபீடம், அப்புறம் தண்ணீர் தொட்டி. இதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஸ்தலம். ஆனால் இங்கே எபிரேயரில் பவுல் ஆரம்பிக்கிறது இந்த பிரகாரத்தை பற்றி சொல்லாமல் எடுத்தோடனே கூடாரத்துக்குள்ளே போயிட்டார். ஒரு கூடாரம் இருந்தது. அதனுடைய முந்தின பாகம் எப்படி இருக்குன்னா, 3 பொருள் அது இருக்குது. அது என்ன பாருங்கள், அதுதான் பரிசுத்த ஸ்தலம். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு குத்து விளக்கு, ஒரு மேஜை, அதில் அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு தூபபீடம். இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, முதல்ல பாருங்கள், அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜை இருக்குது. இது எல்லாமே சித்தி மரத்தினால் செஞ்சு தங்கத்து இதெல்லாம் மூடப்பட்டிருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பொன் பூச்சு பூசப்பட்டிருக்குதான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 அப்பங்கள் 2 பக்கம் இப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம். 6 அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கத்திலேயே செய்த ஒரு பொன் குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு இதுதான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் ஆசாரிகள் என்ன செய்யணும், அது நைட்டும் பகலும் அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கணும், அந்த எண்ணெய், ஒலிவ எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும். அந்த நைட்டும் பகலும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்கணும். அதே மாதிரி அந்த அப்பங்கள் கூட தீர தீர அந்த அப்பங்கள் என்ன பண்ணப்படணும், ஓய்வு நாளில் அந்த அடுக்கி வைக்கப்படணும். அதை ஆசாரிகள் சாப்பிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தூப பீடம். இதுவும் அதே மாதிரி தான் சித்தி மரத்தில் செய்து சுற்றிலும் பொன்னால் மூடப்பட்ட ஒரு தூப பீடம். இந்த தூப பீடம் எதுக்கு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அப்போ இதுதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொடுக்கக்கூடிய 3 பகுதி. அடுத்தது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. இப்போ 2ஆம் திரைக்குள்ளே போறார். ஆக்சுவலாக 3 திரை இருக்கு. பிரகாரத்திலேயே ஒரு திரை இருக்கு, அதை சொல்லல. இப்போ அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை மட்டும் பேசுகிறேன். அதில் முதல் திரை அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் முதல் திரை. 2ஆம் திரை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு திரை. அந்த திரைக்கு அதைத்தான் சொல்கிறேன். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட ஒரு கூடாரம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கவனிங்க. முதல்ல காம்பவுண்டுக்குள்ளே வந்தால் பிரகாரம், அதில் முதல்ல ஒரு பலிபீடம், அப்புறம் ஒரு தண்ணி தொட்டி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீனுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம். அதில் 3 பொருள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த திரைக்குள்ளே போனால் மகா பரிசுத்த ஸ்தலம்.
அப்போ இது கவனிச்சிங்கன்னா அதுதான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 9:4. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. பார்த்தீங்கன்னா தூப கலசம் வைக்கப்பட்டிருக்க ஒரு ஓர்ப்பா, அதில் முற்றிலும் பொற்றகடு பொதித்த உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோலு, உடன்படிக்கையின் கற்பலைகள், இது 3 அதில் தான் இருக்கா. இதுக்குள்ளே இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் உடன்படிக்கை பெட்டி. கவனிங்க, இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே ஒரு மூடி இருக்குது. அந்த மூடிக்கு பேர் தான் கிருபாசனம்னு சொல்லுவாங்க. கவனிங்க, இதை பாருங்கள், சித்தி மரத்தில் செய்து முற்றிலும் புன் தகட்டில். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த படத்தை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது இதுக்கு ஆங்கிலத்தில் ஆர்க் ஆஃப் த காவனன்ட்னு சொல்லுவாங்க, உடன்படிக்கை பெட்டி. சரியா? இந்த உடன்படிக்கை பெட்டியில் என்னென்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உள்ளுக்குள்ளே உடன்படிக்கையின் கற்பலைகள், அப்புறம் ஆரோனுடைய துளிர்த்த கோல், இன்னொன்று மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். சரி, இந்த படத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிக்கு மேலே இந்த மூடி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே 2 கேருபீன்கள் ஆப்போசிட் இப்படி நிற்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய சொன்னார். பாருங்கள், அந்த வசனம் கூட அது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிற மூடிக்கு பேர் தான் கிருபாசனம். நல்லா புரிஞ்சுக்கலாம். கிருபாசனம் ஏதோ தனியாக எங்கேன்னு நினச்சிக்க வேண்டாம். அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மூடிக்கு பேர் தான் கிருபாசனம். அதான் பெட்டிக்கு மேலே இருக்குது. அதுக்கு மேலே 2 கேருபீன்கள் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய சொன்னார். அதை பற்றி வசனம் பாருங்க, எபிரேயர் 9:5. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. எவ்வளோ கிளியரா சொல்றாரு. இதை சொல்லிட்டு இப்படி எல்லாம் இருக்கு, இவைகளை குறித்து விவரமாக பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்ட்டார். ரொம்ப அவளோட கேட்டு இருந்திருப்பாங்க அந்த ஜனங்க. ஒரு வேலைக்கு அவர் முன்னாடி கேட்டுருக்கலாம், இல்லை நிருபத்தை அனுப்பும்போது. ஆனால் என்ன சொல்கிறார், இப்படி எல்லாம் இருக்குது, இதெல்லாம் குறித்து விவரமாக பேசுறதுக்கு இப்போ எனக்கு சமயம் இல்லை அப்படின்னு. என்ன அர்த்தம், ஒரு சமயம் வரும், அப்போ இவைகளை குறித்து விவரமாக பேசப்படும். எப்போ தெரியுமா சமயம் வந்திருக்கு? இப்போ வந்திருக்கு. புரியுதா? இப்போ கட்டாயமாக இதை குறித்து விவரமாக பேசி ஆகணும். காரணம் என்னென்னா, உலக மகா குழப்பம் நிறைந்த ஒரு என்ன எதிர்க்கிறோம், உலகத்தில் இருந்துட்டுருக்குறோம். இதில் ஒரு மெய் கிறிஸ்தவன் தேவனுடைய அழைப்புக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மாதிரி சில அனுஷ்டாந்தங்கள் செஞ்சாங்க. இப்போ பவுல் இதை குறித்து டெவலப் பண்ணி பேசுகிறார். நான் என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்களை குறித்து ரொம்ப விவரமாக பேசுறதுக்கு எனக்கு சமயம் இல்லை. சரி, எப்போ பேசணும்? இப்போ தான் டைம் வந்திருக்கு. அப்படின்னா இதெல்லாம் என்ன, இது என்னன்னே தெரியலையே. ஸோ இது என்னன்னு தெரியணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ரொம்ப சுருக்கமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போயிட்டுருக்காங்க. மோசே வழி நடத்திட்டுருக்காங்க. மகா பரிசுத்தமுள்ள கடவுளுடைய பிரசன்னம் அவங்க மத்தியில் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனால் அவரே அவங்க மத்தியில் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணணும். அதனால தான் என்ன பண்ணார்னா, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை தனியாக கட்டி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களெல்லாம் வச்சு எல்லா ஜனங்களும் பார், அதுக்குள்ளே தான் கடவுள் அவர் இருக்கார். இப்போது அவரோட இஸ்ரேல் ஜனங்கள் தொடர்ந்து பயணிக்கணும்னா இவர்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் பயணிக்க முடியும். ஆனால் இவங்க எகிப்திலேயே எக்கச்சக்கமான அசுத்தங்களோடு வளர்ந்துட்டாங்க. அதனால் இவர்கள் தொடர்ந்து வந்து எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் உடனடியாக கேட்டு தங்களுடைய மனசு மாறி தேவனுக்கேற்ற ஒரு செயலுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படி ரொம்ப நாள் ஆகும்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தேவன் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நல்லா கவனிக்கலாம். அதனால் தேவன் என்ன பண்ணார், இவர்கள் பரிசுத்தமாகி ஆகணுங்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணார்னா இவங்களை சீனாய் மலையில் கொண்டு போய் நிறுத்தி மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்குறார். இதெல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் 2 பிரச்சனையில் மாட்டிட்டாங்க. ஆதாமுடைய சாபத்திலையும் மாட்டிட்டாங்க, பிறந்தாச்சு என்னைக்காவது ஒரு நாள் சாகணும். தேவன் தன்னுடைய பிள்ளைகளாக இவங்களை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நியாயப்பிரமாணம் கொடுத்தோன்னே அதை செய்யலைன்னா உடனடியாக செத்துருவாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து இவர்கள் மத்தியில் பிறந்து இவங்க ஃபஸ்ட்டு இவங்களை பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதுக்கு முன்னாடியே இதே இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கும்போது
கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் தேவன் கொடுக்குறாரு. ஸோ அதில் அவங்க கீழ்ப்படியாமல் போய் செத்துட்டாங்கன்னா ஃபர்தராக தேவனோடு அவங்க ஒப்புரவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் தேவன் என்ன செய்கிறார், வருஷத்துக்கு ஒரு முறை இவர்கள் தங்களுடைய பாவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அதை அறிக்கையிட்டு என்ன செய்யணும், அதுக்காக பயந்து தேவனுடைய அழிவுக்குள்ளே போகாதபடிக்கு ஒரு ஒரு விஷயத்தை, ஒரு அனுஷ்டாந்தத்தை தேவன் அவர்களுக்கு டெம்பரரியாக வச்சுருந்தார். அது என்ன தெரியுங்களா, இவங்க பாவம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் இவங்க தொடர்ந்து பாவத்திலே நிலைச்சிருந்தாங்கன்னா செத்துருவாங்க. அதனால் தேவன் என்ன செஞ்சார், வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரண நாள் அப்படின்னு ஒன்று வச்சார். இது லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் ரெக்கார்டாரு. பாவ நிவாரண நாள், தி அட்டோன்மெண்ட் டே, அட்ஒன்மெண்ட் சொல்லுவான். ஒப்புரவாக்குதலின் நாள்னு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது ஜனங்கள் பாவ நிலைமையிலிருந்து ஏதோ ஒரு பரிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு மறுபடியும் தேவனோட ஒப்புரவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ என்ன ஆச்சு, அந்த பாவ நிவாரண நாளில் என்ன நடக்கும், இந்த ஜனங்க தொடர்ந்து பாவம் செய்கிறதுனால இவர்கள் உடனடியாக கீழ்ப்படிஞ்சு போகிற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் பக்குவம் இல்லை. அதனால் தேவன் என்ன பண்ணார், இவங்களுக்கு ஒரு டெம்பரரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணார். என்ன, இதைத்தான் எபிரேயரில் பாருங்கள். இப்போ இவைகள் இவ்விதமாய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படி முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். இப்போ இந்த ஆசாரியர்கள்ங்கிறது யார் நமக்கு தெரியும் இல்லையா, 12 கோத்திரம் வனாந்தரத்தில் போயிட்டு இருந்தாங்க. அதில் தேவன் தனக்கென்று ஒரு கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தார், லேவி கோத்திரம். அது தேர்ந்தெடுத்த விதமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அது தனியாக படிக்கலாம். ஆனால் வந்துட்டாங்க. அந்த லேவி கோத்திரத்திலிருந்து வெளியே வந்தவங்க தான் ஆசாரியர்கள். அவங்க தேவனுடைய ஊழியத்தை செய்ய வர்றவங்க. இவங்க எது வரைக்கும் போகலாமா, அந்த முதலாம் கூடாரம் படிக்கிற முடியாது பரிசுத்த ஸ்தலம், அது வரைக்கும் போகலாம். அதைத்தாங்க சொல்கிறார், இவைகள் இவ்விதமாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைகளை நிறைவேற்றும்படி முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். அடுத்தது கவனிச்சினா அடுத்த வசனம் பாருங்கள், 9:7, எபிரேயர் 9:7. இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார். இதுதான் ரொம்ப முக்கியமா, இதுதான் பாவ நிவாரண ஒரு பலி. அப்ப இரண்டாம் கூடாரத்தில் யார் மட்டும்தான், இரண்டாம் கூடாரம்னா புரிதலைன்னா மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ள யார் மட்டும்தான் போக முடியும்னா பாருங்க, பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் யாரு, அங்கே ஆரோன். அதை தான் படித்தோம், ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டாருடைய, புரியுதுங்களா? அப்போ இந்த பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் பிரவேசித்து இரத்தத்தோடு பிரவேசித்து அதன் இரத்தத்தை தனக்காகவும் தன் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். எப்படி கவனிச்சு பாருங்க. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்காக காளையை கொண்டு அதை கொன்று, கவனிங்க, அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தழலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்கள், தான் சாகாதபடிக்கு என்ன செய்கிறாராம், தூப வேகமானது சாட்சி பெட்டி மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினி மேல் தூப வர்க்கத்தை போடக்கடவன். இது ஒன்றும். அடுத்தது, பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தடவை விரலினால் தெளிக்க கடவன். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது புரிஞ்சுதா? சரி, மெதுவாக விளக்கலாம். அதாவது இந்த பாவ நிவாரண நாளில் இந்த ஜனங்கள் தங்களுடைய பாவத்தில் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் என்ன செஞ்சார், இவங்களுடைய பாவத்துக்கு நிவாரணமாக ஒரு காளையை கொண்டு பலி செலுத்த சொன்னார் ஆசாரியன்ட்ட. இப்போ இந்த ஆசாரியன் என்ன பண்ணுறார், பிரதான ஆசாரியன் அந்த பலிபீடத்தில் போய் காளையை கொன்று, கவனிங்க, ஒரு பாத்திரத்தில் அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்குவாராம். கவனிங்க, இந்த பக்கம்
இன்னொரு இது விஷயத்தில் அதனுடைய காளையினுடைய அந்த மாംசத்தை துண்டு துண்டா சந்தா வெட்டி அந்த பலிபீடத்தின் மேலே போட்டு எரித்து அதனுடைய சாம்பலை எடுத்துக்குவாராம். கவனிங்க, அப்படியே எடுத்துகிட்டு இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். போகிற போதே தன்னுடைய கைகளே அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணி தொட்டியில் கழுவிக்குவார். உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது பரிசுத்த ஸ்தலம் அதுக்குள்ளே போயாச்சு. அதுக்குள்ளே போகும்போது இவங்களுடைய முக்கியமான அனுஷ்டாந்தம் என்னென்னா, அந்த குத்து விளக்கு எரிஞ்சிட்ருக்கணும், அதுக்கு எண்ணெய் ஊற்றணும். இந்த பக்கம் அந்த 12 அப்பங்கள் அதைத்தான் சாப்பிட்ணும். இப்போ என்ன செய்யணும், கொண்டு போன சாம்பல் இருக்கு இல்லையா, அதை அந்த தூப கலசம் ஒரு பாத்திரம், அதில் அந்த சாம்பலை கொட்டி அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சுகந்த வர்க்கம் அதெல்லாம் போட்டு இப்போ என்ன செய்யணும், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி நின்று அந்த தூப கலசத்தில் அந்த சாம்பிராணி புகை போட்டு அசைவாட்டும். புரியுதா? அசைவாட்டும் போது இந்த காளையினுடைய மாம்சம் இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ சாம்பல் ஆயிடுச்சு. அது கூட தூப வர்க்கங்கள் எல்லாம் போட்டோன்னே அது அந்த நெருப்பில் எரியும் போது சுகந்த வாசனையாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த புகை உள்ளே போகுமா. சரியா? இதைத்தான் பிரதான ஆசாரியன் மதில் செய்கிறார். அடுத்தது அந்த காளையினுடைய ரத்தம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ளுக்குள்ளே கீழ்ப்புறமான கிழக்கு புறமா நின்று ஒரு சிலுவை அடையாளமாக என்ன செய்வார்னா அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே அந்த ரத்தத்தை தெளிப்பாராம். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, காளை செத்து போச்சு. ஆனால் அந்த காளையினுடைய பலி வேற ஃபார்மில் உள்ளே போயிடுச்சு பாருங்க. ஒரு பங்கு ரத்தமாகவும் இன்னொரு பங்கு புகையா சாம்பலாகவும் உள்ளே போகுது. அப்படி உள்ளே போய் தெளிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருடைய பாவத்துக்காகவும் இந்த காளை தான் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்கே தேவனை அதை அங்கீகரிப்பார். சரி, இந்த பலியை செலுத்திட்டு திரும்பவும் வரார். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று இதே மாதிரி கொண்டு வர அதன் இரத்தத்தை தெருக்குட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் முன்பாக அங்கே தெளித்து, அடுத்த வசனம் கொஞ்சம் வாசிங்க. லேவியராகமம் 16:16 இஸ்ரேல் புத்திரருடைய தீட்டுக்களின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயசித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். இப்படி பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்து, யார்? ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன செய்யக்கூடாதான், ஒருவனும் இருக்கக்கூடாது. கவனிங்க, இது எப்படி இந்த சீன் அப்படின்னா, சுற்றில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரொம்ப தூரத்திலிருந்து நடுங்கிட்டே இருப்பாங்களாம். அந்த ஒரு நாளில் மட்டும் பாவ நிவாரண நாள். ஏன் தெரியுமா? இப்போ இந்த ஜனங்கள் வருஷம் ஃபுல்லாக பாவம் செஞ்சுட்டாங்க. இப்போ ஃபர்தராக இவங்க உயிரோடு இருக்கனா இவங்களுக்கு மன்னிப்பு வேணும். இந்த மன்னிப்புக்காகவே இவர்கள் செய்த பாவத்துக்காக ஒரு காளையை கொண்டு வந்து பிரதான ஆசாரியன் கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்துகிறார், பிராயச்சித்தமா. அப்படின்னா புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு சாம்பலையும் அதனுடைய ரத்தத்தை உள்ளே கொண்டு போகிறாருன்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு காளை செத்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ அது வேறு ஃபார்மில் தான் உள்ளே போகுது. அப்படியே காளையாக உள்ளே போகிறதில்ல, அது சாம்பலாகவும் ரத்தமாகவும் உள்ளே போகுது. உள்ளே போய் அங்கே கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்படும் போது தெளிக்கப்பட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி வெளியே வந்து அந்த வெள்ளாட்டுக்கடாவை அடித்து வெள்ளாட்டுக்கடாவை இதே மாதிரி ஃபார்மாலிட்டி உள்ளே போய் அந்த தெளிப்பாங்க. அப்படி தெளிச்சுட்டு அந்த தூபம் காட்டிட்டு வெளியே வரும்போது கவனிங்க, ஆரோனும் மோசையும் கையை அப்படி விடிச்சிட்டு வெளியே வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க செலுத்தின பலியை தேவன் அங்கீகரிச்சிட்டார்னு அர்த்தம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறார், இவங்க நடுங்கிட்டு இருப்பாங்களா, இந்த காரியங்கள் நிறைவேற்றி முடிகிற வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே சத்தம் இல்லாமல் நின்றுருப்பாங்களாம் பயந்துட்டு. இப்போ பாருங்கள், லேவியராகமம் 9:22 வாசிக்கலாம். பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். வெளியே வரும்போது ஆரோன் இப்படி கையை விரிச்சார்னா என்ன அர்த்தம்னா, தேவன் உங்கள் பலியை அங்கீகரிச்சிட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா?
இந்த வருஷம் உங்களை உயிரோடு வச்சுட்டாருன்னு அர்த்தம். ஒருவேளை ஆரோன் கையை இறக்கிட்டு வந்துட்டார்னா உங்கள் பலியை அங்கீகரிக்கல, அங்கேயே செத்தாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா எவ்வளோ பயபக்தியோடு அந்த ஜனங்க இருப்பாங்க பாருங்கள். வருஷத்துக்கு ஒரு முறை இவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறக்குரிய பரிகாரமான பலியை. அப்போ இதுக்கு தாங்க ஆசரிப்பு கூடாரத்தையே தேவன் கட்ட சொன்னார். அப்போ இவர்களுக்கு மத்தியிலே அந்த ஆசரிப்பு கூடாது. ஏன்னா சுற்றிலும் ஜனங்க இருக்கிறாங்க, இவங்க வருஷந்தோறும் பாவம் செய்கிறாங்க. இப்படி ஏன் செய்துட்டு இருந்தால் தேவனோட அவங்க ஒப்புரவாக முடியாது. அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கள மனசாட்சியை தட்டி எழுப்புறதுக்காகத்தான் இந்த பாவ நிவாரண நாளை தேவன் கொடுத்தார். அந்த பாவ நிவாரண நாளில் விசேஷமாக பிரதான ஆசாரியன் 2 பலிகள் செலுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே பாருங்கள் 9ஆம் அதிகாரம் லேவியராம் 9:23 பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை எல்லாருடைய மேலும் இருந்தது. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாமா? அப்போ அந்த பாவ நிவாரண நாள் வரும்போதே எல்லாருக்கும் பயம் வந்துடும். அப்போ இவங்க போய் உள்ள அந்த அனுஷ்டாந்தங்கள் செய்கிறவருக்கு. அதனால தான் அந்த அந்த ஆரோனுக்கெல்லாம் பெரிய அங்கிகள் எல்லாம் எது கொடுத்தாங்க. அந்த அங்கிகள் எல்லாம் கயிறுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய விளக்கமெல்லாம் இருக்குது. உள்ளே போய் ஒவ்வொரு ஸ்டெப்பில் உள்ளே போய் ஏதாவது தப்பாக நடந்துருச்சுன்னா ஆரோன் அங்கேயே செத்துருவாராம். நீங்கள் நிறைய வசனம் இப்போ இனிமேல் படிச்சு பாரு. ஆரோன் தான் சாகாதபடிக்கு இந்த காரியத்தை செய்யணும், இப்படி நடக்கணும், அப்படி வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அதுக்கு நிறைய விளக்கமெல்லாம் சொன்னாங்க. இப்போ பாருங்கள், அப்படி உள்ளே போய் தூபம் காட்டும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த தூபம் காட்டும்போது அது அந்த அந்த தூபத்தினுடைய அந்த புகை ஆரோன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிடும். அப்புறம் இவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்கங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அவங்களுடைய அந்த ஒரு இதில், அதாவது அந்த அங்கில ஒரு மாதுளம்பல் ஒரு மணி, அவங்க நடந்துட்டு இருக்கும்போது அந்த மணி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இது எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உள்ள தூபம் காட்டுறது, மணி சத்தம் கேட்குறதெல்லாம். இப்படியாக வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரணம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடச்சிது. இவங்க என்ன பண்ணுவாங்களா, வருஷம் ஃபுல்லாக பாவம் பண்ணுவாங்க. வருஷம் ஃபுல்லாக பாவம் பண்ணிவிட்டு பாவ நிவாரண நாள் வரும்போது கிடு நடுங்குவாங்க. உடனே இவங்களுக்காக ஒரு பலியெல்லாம் செலுத்தி வெளியே வந்து மோசே ஆசீர்வதிக்கும் போடும்போது அப்போ தான் உயிர் வரும். அப்பாடா, தேவன் இந்த வருஷம் நம்மளை மன்னிச்சிட்டார், உயிரோடு வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனே நமக்கு நன்றின்னு சொல்லிட்டு போய் பழையபடி பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அந்த வருஷம் ஃபுல்லாக மறுபடியும் பாவம் செய்வாங்க. மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பாவ நிவாரணம் வரும். மறுபடியும் நடுங்கிட்டு வருவாங்க. மறுபடியும் இதே பலி செலுத்தப்படும். மறுபடியும் பாவ நிவாரணத்தை வாங்கிக்குவாங்க. மறுபடியும் போய் பாவம் செய்வாங்க. இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்தது. இப்போ நம்மளோட ஒரு கேள்வியை கொண்டு, இது எதுக்கு தேவையில்லாமல் இல்லையா? இவங்க இப்படியே திருப்ப திருந்தவே இல்லை, திரும்ப இதே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா எதுக்கு இதெல்லாம் என்று சொல்லி நம்ம நினைக்கும் போது எக்ஸாக்டாக பவுல் அதுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரிவித்தார். இந்த வசனம் கொஞ்சம் புரியாது, ஆனால் அடுத்த வசனத்திலிருந்து ஒரு புரியற மாதிரி விஷயம் ஆரம்பிக்கிறார். பாருங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறார்? அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. இன்னைக்கு புரியுதுங்களா? அன்னைக்கு அவங்க செய்த அந்த விஷயமெல்லாம் இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஒப்பனையாக தேவன் வச்சிருக்காராம். எப்படி? அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவருடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகள். புரியுதுங்களா? அப்போ என்ன எல்லா ஆராதனையெல்லாம் பண்ணினாங்க, பலி செலுத்தினாங்க, ஆனால் யாருமே திருந்தலை. அப்படின்னா எதுக்கு இதை தேவன் வைக்கிறார்? பாரு, விளக்கம் கொடுக்குறார். பாரு, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இவைகள் இப்போ பார்த்தோம் இல்லையா, இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, இவைகள் சீர்திருத்துதல் உண்டாகும் காலம் வரைக்கும் கவனிங்க நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே இல்லாமல் வேற இல்லைங்கிறார். அப்படின்னா ஒரு சீர்திருத்தலின் காலம் பின்னாடி வரப்போதான். அந்த சீர்திருத்தலின் காலம் வர்ற வரைக்கும் இது ஜஸ்ட் சில சடங்காச்சாரங்கள் தானே ஒழிய வேற ஒன்றுமே இல்லை. அப்போ சீர்திருத்தின் காலம் வந்துருச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். அதுதான் சொல்கிறார். அப்போ சீர்திருத்தின் காலம் வர்ற வரைக்கும் இது வந்து இது அதான செய்யணும்னு சொன்னாரா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது பின்னாடி பார்க்கலாம். எதுக்கு செய்ய சொன்னார்? அப்போ இதை செய்ய சொன்னார், கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும். அப்போ சீர்திருத்தல் எப்போ வந்துச்சு?
11ஆம் வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு. பார்த்தீங்களா, சீர்திருத்தத்தின் காலம் எப்போ வந்துச்சான்? கிறிஸ்து வரும்போது. அதைத்தான் சொல்றார். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியனாய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியா அல்ல, அங்கே பார்த்த ஆசரிப்பு கூடாரம் அந்த வழியா அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரம். அப்படின்னா இதை விட பெருசாக இந்த பக்கம் ஒரு கூடாரம் இருக்கு. அது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கூடாரத்தின் வழியாகவும். அடுத்தது வாசிக்கலாம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்போ அன்னைக்கு வெள்ளாட்டுக்கடா இளங்காலையில் அடிக்கப்பட்டது. இப்போ என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு வெள்ளாட்டுக்கடா இளங்காலை அடிக்கப்பட்டது இல்லையா, அந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களுக்கு ஒரு நிழல் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவர்கள் செய்த அத்தனை பலிகளுமே பின்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செலுத்த போகிற ஒரே பலிக்கு என்னவா இருக்குதான்? ஒரு நிழல். அதனால தான் அவங்கள பூர்ணப்படுத்தவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்தினாங்க, யாரும் திருந்தலை. மறுபடியும் அடுத்த வருஷம் இது எது வரைக்கும் ஆனால் செய்ய சொன்னார். ஏன் செய்ய சொன்னார்ங்கிறது பார்க்கலாம். ஒரு சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும். சீர்திருத்தல் வந்ததுக்கப்புறம் எல்லா பலிகளுக்கும் சேர்த்து மொத்த பலியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்துட்டார். அப்படின்னா இது எதுக்கு செய்ய சொன்னார் என்று பார்க்கும்போது பாருங்கள், எபிரேயர் 7:19 நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தலை. அதாவது அவங்களுக்கு கொடுத்த கட்டளைகள் எல்லாம் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் நல்லபடியாக சீர்திருத்தலை. ஆனால் அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ அது என்னது? பூரணப்படுத்துகிறதான். எது அதிக நம்பிக்கை வருவிக்குதுன்னா, இந்த பக்கம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இங்கே எப்படி ஒரு ஆசரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்ததோ அதே மாதிரி அந்த கூடாரம் படிச்சோம் இல்லையா, இக்காலத்துக்கு ஒரு ஒப்பனை. அப்போ இங்கேயும் ஒரு கூடாரம் இருக்கு. அதில் தான் அதிக நன்மை வரப்போதான். அந்த நம்பிக்கையில் நம்ம தேவனிடத்தில் சேர்றோம். அப்படின்னா புரிஞ்சுதா? அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு கால அனுஷ்டாந்தங்களினாலே தேவனிடத்தில் அந்த ஜனங்கள் சேரல, பலி செலுத்தப்பட்டது, ஜனங்கள் பூர்ணப்படுத்தலை. அதே மாதிரி இங்கே ஒரு கூடாரம் இருக்கான். கவனிங்க, இந்த கூடாரத்தில் அதிக நன்மை வரப்போகுது. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே தேவனிடத்தில் நம்ம சேர்ந்துடலாமா. இப்போ நம்மளாம் எதுக்கு வந்திருக்கோம்? பரலோகம் போகிறதுக்கு வந்திருக்கோம் இல்லையா. எல்லாரும் பரலோகம் போகிறன்னு தான் இருக்கிறாங்க. அப்படி பரலோகம்ங்கிறது எதுக்கு? தேவன் அங்கே இருக்கார். அப்போ தேவன் கிட்ட போகிறதுக்குரிய ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழிக்குரிய நிழல் தான் இங்கே அந்த ஒரு கூடாரத்தில் இருந்து தான் பழைய ஏற்பாட்டுக்கு ஆசரிப்பு கூடாரத்தில். இப்போ அதே மாதிரி ஒரு கூடாரம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்குதுன்னா சேம் மாடல். ஆனால் இங்கே பூர்ணப்படுத்தலை, இங்கே தேவனிடத்திலேயே சேர்ந்துடலாங்கிறார். அதனால தான் அவர்கள் அன்னைக்கு செலுத்திட்டு வந்த பலிகள் அனுசரிப்புகள் எல்லாமே என்னன்னு சொல்றார் பாருங்க. வாசிக்கலாம். எபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை அன்னைக்கு எல்லாம் செய்தாங்க பாருங்க. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். இவர்கள் செய்யக்கூடிய ஆராதனை எப்படி தெரியுமா இருக்குது? பரலோகத்தில் உள்ளவைகளின் நிழலுக்கும் சாயலுக்கும் ஒத்திருக்கான். இப்போ ஆக்சுவலாக அவங்களுக்கு பரலோகத்துக்கு சம்பந்தமே இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் பூலோகத்தில் நடந்துட்டு இருந்தாங்க. தேவனுடைய பிரசனம் இருக்கிற ஒரு நிலைமை அவங்களுக்குள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? இவங்க அன்னைக்கு செய்த அத்தனை ஆராதனைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளின் நிழலாம். அப்போது நம்ம என்ன, இப்போ நாம தாங்க ஒரிஜினலாக பரலோகத்துக்கு போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ எப்படி போகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதற்குரிய நிழல் தான் இங்கே இருக்கா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நல்லா ஊத்து பார்த்தோம்னா அதனுடைய நிழல்களெல்லாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதை அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ணி நேராக தேவனிடத்தில் போய் சேர்ந்துடலாம். இதுக்கு தாங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்தை இப்போ பார்க்கணும் இல்லையா. அப்போ அவங்க அன்னைக்கு செலுத்தின பலிகளை எல்லாம் குறித்து சொல்லும்போது கொலோசியருக்கு பவுல் எழுதுகிற பாருங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகையும் நாளையும் மாதப்பிரத்தையும் குறித்தாவது ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஏன் அப்படின்னா அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது.
பின்னாடி வரப்போகிற நன்மைக்கு நிழலாம். அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதுன்னார். அவைகளின் பொருள் கிறிஸ்துவ. அப்படின்னா இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? இப்போ அவங்க செய்த அத்தனையுமே இயேசு கிறிஸ்துவை பற்றினதான். கிறிஸ்துவை பற்றினா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? வெறும் இயேசு கிறிஸ்து என்கிற தலையை பற்றினது மட்டுமல்ல. நமக்கு ஏற்கனவே கிறிஸ்துன்னா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? கிறிஸ்துன்னா என்ன? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அந்த பிரகாரமாக தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இது நம்ம ஏற்கனவே பலமுறை படிச்சிட்டோம். சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். அவயவங்கள் அநேகம் இருந்தாலும் சரீரம் ஒன்று தான். இயேசு கிறிஸ்து இப்படி தான் இருக்கார். அப்படின்னா புரிஞ்சுங்களா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அடுத்த வசனம் பாருங்க, நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். இந்த சபையாகிய சரீரத்துக்கு அவர் தலை. அதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 26-27 வசனம் படிச்சிங்கன்னா, நீங்களே அவருடைய தனித்தனி அவயவமாயும் சரீரமாயும். அப்போது நம்ம எல்லாம் தனித்தனி அவயவம். இதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன இருக்காராம்? தலை. அப்படின்னா இப்போ நம்ம கொலோசியரில் பவுல் என்ன சொல்ல வர்றார் தெரியுங்களா? இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே கவனித்து பார்த்தீங்கன்னா, இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளை பற்றினதுன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்கு இதெல்லாம் புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் எல்லாற்றுக்கும் முதல்வரானவர். நமக்கு தாங்க சில விஷயம் புரியணும். அப்போ நம்மளை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? அதனால தான் இப்போ நம்ம இவங்க போயிட்டு இருந்த பிரயாணம், இவங்களுக்கு இருந்த அந்த நிலைமை எல்லாமே பரலோகத்தினுடைய நிழலுக்கும் சாயலுக்கும் பார்க்குதான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? டோட்டல் இஸ்ரேல் ஜனங்களுடைய வழிப்பிரயாணம், அதில் அவங்க கேம்ப் பண்ணது, அதுக்கு நடுவில் ஆசரிப்பு கூடாரம், அதில் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகிறது, இவைகளை எல்லாம் இப்போ நம்ம ஒரு நிழலாக பார்க்க போகிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்துக்கு வந்தபோது ஆரோன் அங்கே இருந்தாரா? இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா பாளையம் இறங்கி இருக்கும்போது அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் ஆசாரியர்கள் தான் உள்ளே வரணும்னு சொன்னார். அப்போது ஆரோன் அதுக்குள் இருக்கார். ஆசாரியர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் பிரதான ஆசாரியன் தான் உள்ளே போகணுன்னாங்க. மகா பரிசுத்தலத்துக்குள்ளே ஆரோன் உள்ளே போனார். அப்போது கவனிக்கிறீங்களா? எங்கேயோ எகிப்திலிருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து கடைசி ஆரோன் எங்கே போனாருங்க? எங்கே போனார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனார். அதுதான் பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம், பரலோகம். அப்போ ஆரோனை போல இதே மாதிரி ஒருத்தர் அழைக்கப்பட்டு, ஆரோன் எந்தெந்த வழியில எல்லாம் போனாரோ அந்தந்த வழியை கடந்து போகிறவங்க தான் எங்கே போக முடியும்? அப் டு மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போக முடியும். பிதாவாகிய தேவனிடத்தில் மிக மிக சுருக்கமாக சொன்னால், பரலோகத்துக்கு எப்படி போகிறதுங்கிற வழியே இந்த ஆசரிப்பு கூடார நிழல் தான் அங்கே இருக்குது. அதனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் கவனிச்சின்னா அந்த ஸ்டெப்ல எல்லாம் அப்படியே தொடர்ந்து போயிடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொஞ்சம் கவனிச்சின்னா, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே கானான் தேசத்துக்கு வழி நடத்தினார். த மேஜர் பாயிண்ட் இல்லையா? அப்போது மோசே என்ன சொல்கிறார்? இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, இது ஒரு விக்கிரக தேசம் எகிப்து, இதை விட்டு வெளியே வாங்க, ஏன் பின்னாடி வாங்க, உங்களை நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? பரம கானான் தேசம், பரம பிதா இருக்கக்கூடிய தேசத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அன்னைக்கு சொன்னார். அது பழைய ஏற்பாட்டு காலம். அப்போ அதே மாதிரி இப்போவும் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. அப்ப பாருங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்ப அன்றைக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மோசே மத்தியஸ்தரா இருந்தார். கவனிக்கிறீங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மோசே மத்தியஸ்தரா இருந்தார். மோசே தான் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிகிட்டு போனார். அதே மாதிரி இங்கே ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறாருங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் யாருங்க? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தர்.
அங்கே என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுதான். எப்படி? அப்போது அன்னைக்கு மோசே எகிப்திலிருந்து விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்களை வெளியே வாங்கன்னு கூப்பிட்டார். வெளியே வந்தாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, மோசே பின்னாடி போகிறக்கு அவங்க விரும்பலை, எகிப்தை நோக்கியே பார்த்துட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா இது என்ன இதை குறிக்குது பாருங்கள். முதல்ல இப்போ நம்ம பாருங்கள், இந்த படத்தை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ரொம்ப தூரத்தில் அந்த மலை தெரியுது பாருங்கள். அந்த மலைக்கு அந்த பக்கம் தான் எகிப்து இருக்குது. கவனிக்கிறீங்களா? எகிப்து எதை குறிக்குது தெரியுமா? இந்த உலகம். ஏன்னா தான் விக்கிரக தேசம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகிற வரார். இந்த உலகமே ஒரு எகிப்தாக தான் இருந்தது, விக்கிரக தேசம். அப்போ அங்கே வந்தோடனே முதல்ல எப்படி மோசே இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்கு போகலான்னு கூப்பிட்டாரோ, அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்ட மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை தேவன் வாங்கன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டாராம். சொன்னார். நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. அவங்க தான் இப்போ பாருங்கள், அந்த பாளையம் இறங்கியிருக்கிறாங்க பாருங்கள். ஆசரிப்பு கூடாரம் நடுவில் அது தேவனுடைய திட்டம். அதை சுற்றிலும் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா கவனிச்சு பார்த்தா இந்த பாளையம் இறங்கி இருக்கிறதுக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கு இல்லையா, அதுதான் தேவனிடத்தில் போகிற வழி. அதுக்கும் நடுவில் எத்தனை தூரம் இருக்கா? 2917 அடி. அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் தூரம். அப்படின்னா இந்த பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துலேருந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன நடக்குதுன்னே யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு குரூப் இருக்கிறாங்களாம், பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க அன்னைக்கு, கவனிக்க. ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்து பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. நடுவில் ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துக்கு இதுக்குமே 1.5 கிலோமீட்டர் தூரம். இவங்க இன்னைக்கு யாருக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். வேறு மாதிரி சொல்லட்டுமா? மோசே பின்னாடி வரேன்ட்டு வந்துட்டாங்க. ஆனால் மோசே சொல்கிறத கேட்குறது இல்லை, எகிப்தை நோக்கியே அவங்க பார்வை இருக்குது அன்னைக்கு. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் வாங்க எகிப்து விட்டு வாங்கன்னு சொன்னோன்னே, நாங்கள்லாம் இனி உலகத்தார் அல்ல, நாங்கள்லாம் யாருங்க, நாங்களாம் கிறிஸ்தவர்கள்னு ஒரு குரூப் வெளியே வராங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டார் தெரியுங்களா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினா அவன் தன்னைத்தான் வெறுத்து வரணும் சொன்னார் இல்லையா? அப்போ தன்னைத்தான் வெறுத்துட்டு வரணுங்கிறத சொன்னது அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் யாருமே தன்னை வெறுத்த கிறிஸ்தவர்கள் யாருமே இல்லையா? அப்போ யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இவங்களுடைய நோக்கமெல்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள் பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலக பிரகாரமான ஆசை, அது பொருள் வாங்கிறது, வீடு வாங்கிறது, எல்லா வகையான உலக பொருள் ஆசையில் அவங்க எடுத்தாங்க. போகிறது பரலோகம் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எகிப்தை நோக்கிய திரும்பி பார்க்குறாங்க. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள், இன்னைக்கு யார் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள், கிறிஸ்தவர்கள். இவங்க தான் அந்த பாளையம். கவனிக்கிறீங்களா? எல்லாம் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நாங்களாம் உலகம் இல்லை, நாங்களாம் கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்க. ஆனால் மோசே சொல்கிறத கேட்கல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற கேட்கல. இவங்க முழு நோக்கம் பின்னாடி திரும்பி பார்த்துருக்காங்களா உலகத்தையே. உலகத்தினுடைய பெருமை, ஆசை, இச்சைகள், சடங்கு, சம்பிரதாயங்கள், இதைத்தாங்க அதிகமாக பார்க்குறாங்க. புரியுதுங்களா? அதனால தான் இந்த கேம்புக்கும் அந்த நடுவில் இருக்கிற அந்த தேவனுடைய திட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்னா புரியுதா? சம்பந்தமே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேவனுடைய மகா பெரிய ரட்சிப்பின் திட்டத்துக்கும் அதனுடைய சாராம்சத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. ஏதோ வர்றாங்க போகிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரில. தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரில. திட்டம் எப்படி தெரியுங்களா? சும்மா வசனம் பேசுறதில்ல, ஒரிஜினலாக பேசிக் தெரியணும். முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் தெரியணும். அதுதான் பேசிக்கு. எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் இந்த பேசிக் தெரியணும். முதல் உலகத்தில் என்ன நடந்தது, 2ஆம் உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, 3ஆம் உலகத்தில் என்ன நடக்க போகுது. அடுத்தது 3 வழிகள், இடுக்கமான வழி. படித்தோம் இல்லையா? 3 அறுவடைகள், ஸ்திரீயினுடைய வித்து. எத்தனை சப்ஜெக்ட் பார்த்தோம். எல்லாங்க பேசிக்கு. பைபிளில் அஸ்திபாரமே எடுத்தாங்க. அஸ்திபாரமே இல்லாமல் எப்படி நீங்கள் பில்டிங் கட்டுவீங்க? என்னைக்காவது ஒரு நாள் அது என்ன பிசுபிசுத்து போயிடும். நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே பிசுபிசுத்து போகும். இன்றைக்கி அதான் நடந்துட்டுருக்கு. பல முறை சொல்லியிருக்கேன். கொரோனா வந்துச்சு, கொரோனாவில் நிறைய பேர் சாகுறாங்க. ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? செத்துட்டு இருக்கிறவங்களும் செத்துட்டு தான் இருக்காங்க. அப்போது தேவனுடைய சித்தமே தெரியாமல் ஜெபம் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கலாம்.
அப்போது தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கிறாங்களா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலம், புரியுதுங்களா? கேம்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய திட்டத்துக்கு இவங்களுக்கு ரொம்ப தூரம் அன்புக்குரிய சகோதரன், கவனிக்கிறீங்களா? ஸோ அப்போ முதல் செட்டு கவனித்து பார்த்தீங்கன்னா எகிப்து இந்த உலகத்தை குறிக்கும். அந்த பாளைய எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களை மண்டலத்தை குறிக்கும். இன்னைக்கும் தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ தான் மெயின் கோர்க்குள்ளே வரப்போகிறோம். பாருங்கள், இதுதான் ஆசரிப்பு கூடாரம். இப்போ ஆரோன் இப்போ உள்ள நுழைய போகிறார். அப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி சில அனுஷ்டாந்தங்கள்லாம் பண்ணணும் அப்படியே சொன்னேன் இல்லையா? இதை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா? பாருங்கள், இதை கவனிங்க. அந்த ஆசரிப்பு கூடாரம் உள்ளே போனோன்னு ஒரு பலிபீடம், அங்கே ஒரு காளையை பலி செலுத்துவாங்க, அதுக்கப்புறம் ஒரு தண்ணீர் தொட்டி, அதுக்கப்புறம் 2வது ஸ்க்ரீன் உள்ளே போகணும். இதெல்லாம் என்ன தெரியுமா? கவனிக்கிறீங்களா? இது டிப்பிக்கலாக ஒரு இந்து கோயிலுடைய மாடல். இப்போல்லாம் ஹிந்து கோயில் இருக்கு இல்லையா, அதனுடைய மாடல் அப்படின்னா புரிஞ்சுங்களா? இந்த மாடலை தான் அங்கே செஞ்சுருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு கேட் இருக்கும், உள்ளே போனோடனே பெரிய பெரிய கோயிலெல்லாம் பாருங்கள், ஒரு காளையை பலி செலுத்தணும்னு பலிபீடம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு நந்தி இருக்கும் முன்னாடி. ராஜராஜ சோழர் கோயிலையும் அதே தான், தஞ்சாவூரில் உள்ளே போனோன்னு ஒரு பெரிய நந்தின்னா காளை. இது இங்கேருந்து ஐடியா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் தொட்டி அங்கே இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிணறு சைடில் ஒரு பெரிய தொட்டி, கை கால் கழுவுறக்கெல்லாம் வச்சுருப்பான். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே, அந்த காம்பவுண்டுக்குள்ளே போனால் ஒரு கோயில், ஒரு பில்டிங், அது ஒரு கூரை. அது 2 பாகம் இருக்கும். ஒன்று பரிசுத்த ஸ்தலம் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் கிரகம்ங்கிறாங்க. இது இந்த இடத்துல என்ன செய்வாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் போய் தங்களுடைய படையிலெல்லாம் வெடிச்சு நிற்பாங்க. மகா பரிசுத்தலம் உள்ளுக்குள்ளே, அதுதான் கர்ப்ப கிரகம்னு சொல்கிறது. அதுக்குள்ளே தான் சாமி இருக்குங்கிறாங்க இல்லையா. இதுதான் பழைய நம்முடைய அந்த டேபர்நாக்கில் நம்ம பார்க்கும்போது தேவன் பிரசன்னமாக இருக்கிற இடம், அந்த உடன்படிக்கை பெற்று இருக்கிற இடம், அதுக்கு பேர் தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கர்ப்ப கிரகம். அப்போ அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே சாமியார், பிரதான சாமியார் மட்டும்தான் போகணும். நம்ம பைபிளில் தான் சொல்லுது, பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ளே போகணும், போய் தேவனுடைய அங்கீகரிப்பை வாங்கிட்டு வரணும். அதனால தான் பாருங்கள், இந்த பூசாரி என்ன பண்ணுவாங்க, இதை அவங்களுடைய படையில் வாங்கி கொண்டு உள்ளே வச்சு அந்த மணி ஆட்டுவாங்க, அந்த தூபம் காட்டுறாங்களே, சேம் அதே தான். இங்கே சொல்லப்பட்டது அத்தனையும் அங்கே இருக்குது. இங்கிருந்து எடுக்கப்பட்ட விஷயம் அது, நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிழல் டிப்பிக்கலாக ஒரு இந்து கோயில். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக செய்ய சொன்னார், சீர்திருத்தம் உண்டாகும் காலம் வரைக்கும். இதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவங்களுடைய காரியங்களுக்காக பயன்படுத்திட்டாங்க. அது இன்றைக்கி பெரிய பெரிய ஹிந்து கோயில்களாக கட்டப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இதனுடைய பேசிக் என்னங்கன்னு நமக்கு தெரியணும். 2500 வருஷங்கள் பழமையான விஷயம் இதெல்லாம் பைபிள் இருக்கிறது இல்லையா. ஸோ இது எப்படி இருந்தாலும் சரி, இது தேவன் அன்னைக்கு இந்த காரியத்தை செய்தார். ஓகே, இப்போ நம்ம கவனிக்கணும். இப்போ ஆரோன் முதல்ல எகிப்தில் இருந்தார். இப்போ பாருங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் வந்தார். இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறதுக்கு லேவி கோத்திரம் தான் பிரித்தெடுக்கப்பட்டது. அதில் ஆசாரியர்கள், அந்த ஆசாரியரில் பிரதான ஆசாரியர் நம்ம ஆரோன் இருக்கா. இப்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது. பாருங்கள், முதல் திரைன்னு போடப்பட்டிருக்கலே ஒரே வழி தான், சுற்றிலும் எந்த வழியும் கிடையாது. ஆனால் அதை சுற்றிலும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் ஸ்க்ரீனில் ஒரு காம்பவுண்டு போட்டிருக்காங்களா, அதை கொஞ்சம் கவனிக்கலாம். அது என்னங்கிறது கொஞ்சம் பார்க்கலாம். இதுதான் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே போகிற விஷயம். அப்போ போகிற போதே கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை அந்த நடுவில் அந்த கதவு இருக்கு இல்லையா, முதல்ல வழி, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். யாத்திராகம் 27:16. பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும். ரொம்ப சுருக்கமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது பிரகாரத்துக்குள்ள போறதுக்கே முதல்ல ஒரே ஒரு வழி. அது ஒரு 3-4 நூல்களில் நெய்யப்பட்ட ஸ்க்ரீன், திரைச்சீலை. அது என்னென்னா இளநீளம், இரத்தாம்பரம், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல். இதுதான் ஃபஸ்ட்டு கெட். அப்போ இது என்னன்னு சொல்லி பார்த்தோம், தேவனிடத்தில் சேர்வதற்குரிய ஒரு வழி.
அப்போ தேவனிடத்தில் சேர்றதுக்கு ஒருத்தர் வரணும்னு உள்ளே போயிட்டா, வேணா மகா பரிசுத்தலம் தேவன் இருக்கிற இடம். அப்போ தேவன் இருக்கிற இடத்துக்கு ஒருத்தர் போகணும்னா முதல்ல ஒருத்தர் பிரகாரத்துக்குள்ளே போகணும். அப்போ பிரகாரத்துக்குள்ளே போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், முதல் அந்த ஸ்க்ரீனை கடந்து தான் உள்ளே போயாகணும். இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா ஒரே வழி தான் இருக்குது. அந்த ஒரே வழி என்னங்கிறத இப்போ நம்ம பாருங்கள், பைபிளில் நம்ம எங்கே வாசிக்கிறோம்? யோவான் 10:9 வாசிக்கலாம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். அப்போ புரியுதுல்ல? அப்போ நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கிறோம் இல்லையா அன்புக்குரிய சகோதர சகோதரி, என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்படின்னா தேவனுடைய திட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அந்த வழிக்கு பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் சொன்னது தான் வழி, அவர் காட்டினது தான் வழி, அவர் வாழ்க்கையே ஒரு வழி. அதுதான் முதல் என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதகத்துக்குள்ளே போகணும். இப்படி உள்ளே போயிட்டீங்கனாலே போகிறதுக்கு முன்னாடி சுற்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீனு, அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்ப் இருக்கும், சித்தி மரம். அது கீழே பார்த்தீங்கன்னா வெண்கல பாதம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, பாருங்கள் இந்த படத்தை கொஞ்சம் கவனிச்சின்னா தெரியும். பாருங்கள் அந்த தொங்குதிரைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, வெள்ளை கலர் ஸ்க்ரீனு, அது 7.5 அடி உயரம். கவனிங்க, அதில் பார்த்தீங்கன்னா அந்த சித்தி மரத்தில் செஞ்சு கீழே செம்பு பாதம், அதாவது வெண்கல பாதம்னு நமக்கு தமிழ் இருக்கும். பைபிளில் தமிழ் இருக்கிற வெண்கலம்னு எல்லா இடமும் செம்பு தான், நல்லா புரிஞ்சுக்கலாம். தாமிரம், காப்பர்னு சொல்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் கவனிங்க. அது அந்த பாதம் போட்டு கீழே எப்படி நம்ம பழைய காலத்து கிராமத்தில் எல்லாம் பந்தல் போடுவாங்க தெரியுங்களா? பந்தல் போடும்போது அந்த மரத்தை அந்த நிலத்துக்குள்ளே புதைக்கும் போது தார் பூசுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் வச்சு கட்டி. ஏன் அப்படின்னா அது துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, அல்லது அந்த ஒரு பூச்சி அரிக்காமல் இருக்கிறது. அந்த மாதிரி என்ன செய்கிறான்னா, பாருங்க ஒரு மரம், அந்த மரத்தில் வெண்கல பாதை வச்சு கீழே புதைச்சி அதில் வெள்ளி கொக்கி போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இழுத்து அந்த ஒயிட் ஸ்க்ரீனை கட்டியிருப்பாங்க. சரியா? இது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே ஒருத்தர் வரணும்னா எந்த பக்கம் வந்தாலும் வெள்ளையாக தான் தெரியுமா? அப்படின்னு என்ன புரியுது தெரியுமா? தேவனுடைய திட்டத்துக்குள்ளே தேவனிடத்தில் ஒருத்தர் போகணும்னா அவர்கள் எந்த பக்கம் இருந்து எங்கிருந்து வந்தாலும் அவர்கள் பரிசுத்தமான மட்டும்தான் உள்ளே வர முடியுங்கிறதா அவனுடைய அர்த்தம். அதே சமயத்தில் அந்த பரிசுத்தம் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மரம். இந்த மரமாக இருக்கிற நம்மளை தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது துருப்பிடிச்சு பூச்சி படிக்காமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு செம்பு பாதம். அது எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாமை எப்படி தேவன் படைச்சாரோ அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணம் அந்த நிலைமையில வச்சு நம்மளை நல்லா இந்த பூமியில் வச்சு அழுத்தியிருக்கிறான். புரியுதுன்னா? அப்போ உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தான் மரம். அந்த தேவனுடைய பிள்ளைகள் பரிபூரணத்தினால தேவன் என்ன பண்ணியிருக்கார், பூமியில் வச்சு நம்மளை நட்டு வச்சிருக்கார். அதே சமயத்தில் வெள்ளி கொக்கி போட்டு இழுத்து நம்மளை கட்டியிருக்காராம். வெள்ளி கொக்கி, நம்ம வெள்ளி ஏற்கனவே தெரியும், கர்த்தருடைய சொற்கள் புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பாக இருக்கிறது. சங்கீதம் 12:6 படிக்கிறோம் இல்லையா? சத்தியத்தில் இழுத்து கட்டப்பட்ட பரிசுத்தமான நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு காட்டுதான். இது இந்த காம்பவுண்டு. ஒரு மரம், ஒரு மனிதன் பரிபூரணத்தினாலே இந்த பூமியில் நட்டப்பட்டிருந்தாலும் சத்தியத்தினாலும் பரிசுத்தினாலும் இழுத்து கட்டப்பட்டிருக்க வேணும். அதனால தான் அது கீழே அந்த வெண்கல பாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, வெள்ளி கொக்கினெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது கவனிக்கிறீங்களா? இப்போ அந்த முதல் ஸ்க்ரீனில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு இந்த படத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் முதல் ஸ்க்ரீனில் மட்டும் அந்த கலர் நூல் இல்லை. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கும் அந்த கலர் நூல் உடைய திரைச்சீலை தான். அடுத்தது மகா பரிசுத்தம் உள்ள ஸ்தலத்துக்கும் அந்த கலர் நூலில் திரைச்சீலை தான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது சுற்றிலும் இருக்கிற காம்பவுண்டு ஒயிட் ஸ்க்ரீனு, அது பரிசுத்தத்தை குறிக்குது. அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய இந்த கலர்ஃபுல் நூல் எல்லாம் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு கலருக்குமே ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. ஆனால் டீட்டெயிலாக போகிறதுக்கான சூழ்நிலை இல்லை, ஏன்னா மெயின் சப்ஜெக்ட் வேறு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஒவ்வொரு கலருக்குமே ரத்தாம்பரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு என்ன இருக்குது, ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு குணலட்சணம் உண்டு. ரத்தாம்பரம், சிவப்பு, ஒரு தியாகத்தை குறிக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் அது காட்டுதான். அது டீட்டெயிலாக இன்னொரு நாளைக்கு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே சமயத்தில்
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி வச்ச மாதிரி, அதாவது கூரை போட்ட மாதிரி ஒரு பில்டிங், 2 ரூமு. அதில் முதல் ரூம் பரிசுத்த ஸ்தலம், 2வது ரூம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு திரைச்சீலை ஒன்று போட சொல்கிறாங்க பாருங்க. யாத்திராம் 26:7 வாசிங்க. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. வாசஸ்தலத்துக்கு மேலே அப்படின்னா அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இதுக்கு மேலே மூடி இருக்கும்படி ஒரு திரைச்சீலை எல்லாம் போட சொல்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா பாருங்க, அதில் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. ஏற்கனவே ஆட்டுத்தோல், அப்புறம் சிவப்பு தீர்த்த தோல், அப்புறம் தகசு தோலினால் ஒரு மூடி, அப்படியே லேயர் பை லேயராக நீ என்ன பண்ணியிருக்கணும், அந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் மூடி இருக்கணும். அதில் அந்த தகசு தோல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். தகசுன்னு ஏதாவது புரியுதா? அது கேட்டால் தான் நம்ம ஆச்சரியமாக இருக்கும். தகசுங்கிறது எதை சொல்கிறாங்க தெரியுங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய டால்ஃபின் மீன் இருக்கு பாருங்க, சரியா? இதனுடைய தோல் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போட்டால் ஒரு சொட்டு, ஒரு துளி கூட வெளிச்சம் உள்ளே வராது, ஒரு தூசி கூட உள்ளே வராது. இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, இந்த தோல் எப்படி கிடைச்சிது? ஆனால் தேவன் இதைத்தான் போட்டு மூட சொல்கிறாராம். இப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் போட்டு மூடியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த பிரகாரம், இப்போ நம்ம பிரகாரத்துக்குள்ளே இப்போ உள்ள நுழைய போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம்னு அர்த்தம். அப்படின்னா கவனிங்க, எகிப்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க, அங்கேருந்து இஸ்ரேல் ஜனங்க வெளியே வந்து எத்தனையோ ஜனங்கள் எல்லாம் இருந்தாங்க. இவங்க எல்லாருமா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில லேவி கோத்திரத்தில் அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள் அண்ட் பிரதான ஆசாரியர்கள், அவங்களுக்கு தான் உள்ளே போகிறக்கு அழைப்பு. அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான கிறிஸ்தவ ஜனங்கள், எல்லாருக்கும் இந்த அழைப்பு இல்லைங்க. தேவனுடைய சத்தியத்துக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உண்மையான போதகம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ ஏறக்குறைய ஒரு 36 சப்ஜெக்ட் பார்த்துருப்போமா, பேசிக்கு. இதெல்லாம் தாங்க அந்த முதல் வழி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதகம், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன், அதில் தான் உள்ளே போகணும் இல்லையா? அப்போ அந்த முதல் ஸ்க்ரீனுக்குள்ளே உள்ளே போன உடனே நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறது என்ன தெரியுமா? அங்கே ஒரு பலிபீடம் ஒன்று இருக்கு பாருங்க, சரியா? பலிபீடம். இந்த பலிபீடம் வந்து 4.5 அடி உயரம் இருக்கும். இது வந்து வெண்கல பலிபீடம்னு போட்டிருப்பாங்க. கவனிங்க, வெண்கல பலிபீடம், தமிழில் சொன்ன இல்லையா, வெண்கல பலிபீடம்ங்கிறது எல்லாமே வெண்கலம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே வெண்கல தகடு போட்டு மேலே ஒரு போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பலிகளெல்லாம் செலுத்தி கொண்டு போய் அந்த கறி, அந்த மாம்சத்தை மேலே போட்டு எரிக்கும் போது வெண்கலமாக இருந்தால் என்ன ஆகிடும்? எல்லாம் உருகி போயிடும் இல்லையா? அதனால் தேவன் அப்போவே பாருங்க, எவ்வளோ ஞானம் உள்ள தேவன். ஒரு மெட்டல் சொல்கிறாரா, அந்த வெண்கலம்ங்கிறது இங்கிலீஷில் பைபிளில் காப்பர்னு இருக்கும், தாமிரம். அப்போது அந்த செம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, செம்பு அந்த வலைகள் எல்லாம் மேலே போட்டு செம்புலையே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கவர் பண்ணியிருக்கணும். புரியுங்களா? அந்த ஒரு பலிபீடத்தை 4.5 அடி செம்புலையே நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். மேலேயே அந்த செம்புக்கு தகடு தான் போட்டிருக்கணும். அப்போ அந்த கறி அந்த தகட்டு மேலே போட்டு எரியும் போது நல்லா எரியும். ஏன் தெரியுமா? செம்பு தான் அதிகமான வெப்பத்தை தனக்குள்ளே தக்க வைத்துக் கொள்ளும். காப்பர். இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான் பாருங்க, காப்பர் பாட்டம் குக்கர் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். இதை தேவன் முதலே என்ன பண்ணிட்டாருன்னா, காப்பரில் கொண்டு போய் வை, அது நிறைய அந்த இரும்பு, அந்த அக்னியெல்லாம் அது தாங்கும்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் ஜனங்களுக்கு அது புரியல, இப்போ தான் புரிஞ்சிருக்கும். அதனால தான் வச்சிருக்கிறாங்க காப்பர் பாட்டம் குக்கர். சரி, இப்போ உள்ளே போயாச்சு. உள்ளே போனோன்னு ஒரு பலிபீடம் தெரியுது. அந்த பலிபீடத்தில் ஒரு பலி செலுத்தப்படுது இல்லையா? இதை முதல் பார்க்கணுமா தேவனுடைய பிள்ளைகள்? என்ன பார்க்கணும்? அந்த பலிபீடத்தை உத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேரம் தெரியுமா? இத்தனை சத்தியம் போன தடவை கூட ஈடு பலி சப்ஜெக்ட் படித்தோம் இல்லையா? நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஈடு பலியாக தன்னை செலுத்தியிருக்கிறாருங்கிற சத்தியத்தை உள்ளடக்கியதாங்க அந்த பலிபீடம். சும்மா நமக்காக மரித்தாருங்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. எனக்காக ரத்தத்தை சிந்தினார் அல்ல. என்ன அடிப்படையில் ரோமரில் படித்தோம் இல்லையா? ஒரே மனுஷனுடைய பாவத்தினால எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது உண்மைனா,
அதுக்கு பதிலாக ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால எல்லாருமே நீதிமானாக்கப்படுவார்கள். வசனம் படிச்சோம் இல்லையா? அப்போ ஆதாம் செய்த பாவத்தினால எல்லாரும் அழிஞ்சு போகிறது உண்மைன்னா, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா போதும், எல்லாரும் ஜீவனுக்குள்ளே வந்துடலாம். அதுக்கு பேர் தான் ஈடுபலி. அந்த ஈடுபலியினுடைய சத்தியம் முதல்ல நம்ம கவனிக்கிறோமா, அதுதான் அந்த பலிபீடம். அந்த பலிபீடமே கிறிஸ்து தான். அவருடைய பலி எல்லாமே அதில் இருக்கு. இப்போ இதை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமா? நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற. முதல்ல நம்ம திருச்சபையின் மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபையின் ஆதார பலியே கிறிஸ்து தான். இதை சாதாரணமாக எல்லாரும் தான் சொல்கிறாங்க. இப்போ நாமளும் அதில் சொல்கிறது என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி? மற்றவங்க சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மற்றவர்கள் எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார் இல்லையா? அப்புறம் உலகத்துக்காக மரித்தார், அதை ஒரு பிரித்து சொல்லுவாங்க. இந்த வசனம் அப்படி சொல்லுது, நமக்காகவும் மரிச்சிருக்காரு, உலகத்துக்காக மரிச்சிருக்கார். இது ஒரு வகையான கருத்து. இன்னொரு கருத்து, எனக்காக மட்டும்தாங்க மரிச்சிருக்கார், அந்த மாதிரி. அப்போ என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற அப்படின்னா, இப்போ நான் பாவம் பண்ணிவிட்டு அதை நிவர்த்தி செய்துட்டேன். இப்போ நான் அதை முழுசாக உணர்னா என்ன அர்த்தம்னா, மறுபடியும் அதே பாவத்தை நான் செய்யக்கூடாது, அதுதான் என்னுடைய அர்த்தம் இல்லையா? அதுதான் அந்த புரிந்து கொள்ளுதல். இது இயேசு கிறிஸ்துவாக நம்ம மாறிட்டோம்னா அப்படி இருக்க மாட்டோம், நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அதுக்கு மாறுவதற்கு நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மாற்றிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த பலிபீடமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ தான் சொன்னீங்க அந்த வழியும் கிறிஸ்துவீங்க, இப்போ அந்த பலிபீடமும் கிறிஸ்துங்கிறீங்களே. ஆமாங்க, இனி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இயேசு கிறிஸ்து தாங்க இருப்பார். சரி, இப்போ அடுத்தது அந்த பலிபீடத்தை தாண்டி கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் தள்ளி இருக்கு, என்ன இருக்குது? ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு இல்லையா? அந்த தண்ணீர் தொட்டி எதை குறிக்கும்? அதை எதில் செஞ்சாங்கன்னு பாருங்க. யாத்திராகமம் 38:8 வாசி. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினார். இதுலயும் பாருங்க, வெண்கல தொட்டின்னு இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக அது வெண்கல தொட்டியில் தாமிரம் தான், செம்பு தான். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் கூட்டம் கூட்டமாக கூடின ஸ்திரீகளுடைய தர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்பட்டு, தர்ப்பணம்னா ஏதாவது புரியுதுங்களா? எப்படி இந்த தகஸ் மாதிரி இல்லை, பழைய லாங்குவேஜ். தர்ப்பணம்னா வேற ஒன்றும் இல்லை, முகம் பார்க்குற கண்ணாடி. இப்போ நம்மக்கிட்ட சில அந்த பூசின கண்ணாடி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்துல எல்லாம் கண்ணாடி எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இருந்த ஒரே கண்ணாடி செம்பு மட்டும்தான். நல்லா பாலிஷ் பண்ணால் முகம் நல்லா தெரியும். அதுலேயே ஒரு தண்ணீர் தொட்டி செய்ய சொன்னார். எதுக்கு தெரியுங்களா? பாருங்கள், அந்த தண்ணீர் தொட்டியில் தான் ஆரோன் அவருக்கு அவங்க எல்லாம் போய் தங்களுடைய காரியங்களை கழுவாங்களாம். வாசிக்கலாம் பாருங்க, யாத்திராகமம் 40:30. அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதுக்கு அதிலே தண்ணீர், கழுவுறதுக்கு அதை தண்ணீர் வாக்குறாங்க. அப்போ கழுவுறதுக்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டி, அதுக்கு எல்லாம் போய் நடுவில் வச்சு அந்த தண்ணீர் எல்லாம் வார்க்கணும். அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளையும் கால்களையும் என்ன செய்யணுமா? கழுவணும். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தருடைய தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு என்ன செய்யணுமா? கழுவிட்டே இருக்கணும். எதுக்கு தெரியுங்களா? இப்போ உள்ளே போகிறாங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறாங்க. அப்போது கை காலெல்லாம் கழுவணும். இது பார்த்தீங்கன்னா, அது ஏன் செம்பில் செய்ய சொன்னார்? இப்போ செம்பில் செய்கிறது எதை குறிக்குது? அது ஒரு கண்ணாடி மாதிரி. இன்றைக்கி நீங்கள் மைசூர் மகாராஜா கோட்டைக்கு போனவங்களுக்கு தெரியும், அந்த தர்பார் மண்டபத்தில் இந்த பக்கம் 2 பெரிய கண்ணாடி. ஆக்சுவலாக அது கண்ணாடியில் அது ஒரு மெட்டல். ஸோ அந்த காலத்துலேயே அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். அந்த கண்ணாடி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வச்சுட்டு போகிறாங்க, அதை கழுவுறாங்க. இப்போ இப்போ உள்ளே பார்த்தாங்கனாலே ஏதாவது அழுக்கு தெரியும் இல்லையா? உடனே கழுவி அதில் கழுவிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதுக்கு தான் அந்த வெண்கல தொட்டி. பாருங்கள், வாசிக்கலாம். மோசே கற்பித்தபடி அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீட தண்டையில் சேர்கிற போதும் என்ன செய்வாங்க? கைகளை கழுவிக்குவாங்க. ஸோ அப்போ இது எதை குறிக்குது? இப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துடைய போதகத்துக்குள்ளே வர்றோம். அதுதான் முதல் ஸ்க்ரீனு. ரெண்டாவது அந்த பலிபீடம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலியை நம்ம அங்கீகரிக்கிறோம். மூணாவது ஒரு தொட்டி இருக்கு இல்லையா, கண்ணாடி. அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அழுக்கு தெரியுமா? அதுலேயே தண்ணி இருக்குது, எடுத்து கழுவிக்கணுங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாமா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதரி, அப்போ அந்த கண்ணாடி எதை குறிக்குது? அந்த தொட்டி எதை குறிக்குது? எதை குறிக்குது? யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இப்போ ரோட்டில் போயிட்டுருக்க இந்த பக்கம் ரைட்டில் 4-5 கிரிமினல்ஸ் போகிறாங்க, குற்றவாளிகள். அவங்கள நம்ம பார்த்தோம்னா நமக்கு எப்படி தோணும்னா, அவங்கள விட நம்ம பெட்டராக தோணும். அதே இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து நின்று இருந்தார்னா எப்படி தோணும்? அப்போ
அப்போ தான் நம்ம குற்றவாளின்னு தெரியும். அப்போது நம்ம குற்றவாளிகள் என்று தெரியறதுக்குரிய கண்ணாடியே கிறிஸ்து தான். அதனால தான் எபிரேயரில் பவுல் எழுதுறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள்ங்கிறார். எபிரேயர் 3:1. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கவனிச்சோம்னாலே நம்ம குற்றவாளின்னு தெரிஞ்சிடும், அழுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்படின்னா அந்த தண்ணி தொட்டியும் கிறிஸ்து தாங்க. பார்க்குறோம், அழுக்கு தெரியுது, அங்கேயே தண்ணி இருக்கு. தண்ணியில் தெரிஞ்ச வசனங்கள், நம்ம கழுவுவதற்குரிய வசனங்கள், உடனே கழுவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகணுங்கிறார் இல்லையா? இதைத்தான் எபேசியர் 5:26 வாசிக்கலாம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. பார்த்தீங்கன்னா இப்போ வேத வசனம்ங்கிற தண்ணீர் முழுக்கினால் நம்ம என்ன பண்ணுமா? சுத்திகரிக்கணும். பாருங்க, இப்போ 3 ஸ்டெப் வந்துட்டோம். முதல்ல கிறிஸ்துவுடைய போதகம், இயேசுக்குரிய பலி அங்கீகரிக்கிறது. 3வது கிறிஸ்துவை நல்லா கவனிக்கணும், அதுலேயே தண்ணி நம்ம கழுவிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ தான் உள்ளுக்கு ஒரு ஷெல்டருக்குள்ளே போகிறோம் இல்லையா? ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி. 2வது நல்லா புரிஞ்சுக்கலாம். இது 2வது ஸ்க்ரீன் கவனிங்க. இது கொஞ்சம் நல்லா புரிய வேண்டிய விஷயம். இது என்ன? பரிசுத்த ஸ்தலம். அந்த 2வது பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் இருக்குது. முதல் இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம், 2வது இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ நம்ம அடுத்தது எந்த ஸ்டெப்புக்குள்ளே போகணும்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா? இது எப்படி? ஒயிட் ஸ்க்ரீனு, மரம், அதில் கீழே வெண்கல பாதம், அதாவது செம்பு பாதம், வெள்ளி கொக்கி. ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது அந்த மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனும் அதே 4 வகையான கலர் இருக்கிற ஸ்க்ரீனு. புரியுதுங்களா? ஆனால் உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த ஒரு காம்பவுண்டு தான். அந்த 2 பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா இதே மரம். ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இப்போது வெளியில் பார்த்தீங்கன்னா வெண்கல, அதாவது செம்பு பாதம் வச்சு கீழே நட்டியிருப்பாங்க இல்லையா? இங்கே அப்படி இல்லை, வெள்ளி பாதத்தில் நட்டி வச்சுருப்பாங்க, தங்க கொக்கியில் வச்சு இழுத்து கட்டியிருப்பாங்களாம். இதுதான் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட். அப்போ இது எதை குறிக்குது? தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டு உள்ளே வந்து கிறிஸ்துவுடைய பலி அங்கீகரித்து தங்களை வசனங்களின் மூலம் கழுவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு உள்ளே வரும்போதும் நீங்கள் தொடர்ந்து பரிசுத்தமாயிட்டே இருக்கணும். அதுதான் அந்த ஒயிட். சரியா? அப்புறம் அங்கேயும் நீங்கள் மரங்க தான். ஆனால் இங்கே நீங்கள் எப்படி இருக்கணும்னா வெள்ளியில் வச்சு நட்டிருக்கிறார், அதாவது சத்தியத்தில் நிலை நிற்கணும். அதே சமயத்தில் தங்க கொக்கி போட்டு இழுத்து கட்டியிருக்கணும். தங்கம்ங்கிறது நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வீக சுவாபத்துக்கு நிழலாக சொல்லப்பட்ட ஒரு கேரக்டர். அதனால தான் இன்றைக்கும் சொல்கிறாங்க நல்ல பையன் சொல்கிறாங்க, பித்தளையான பையன் என்ன சொல்கிறாங்க, இவன் அப்படியே சொல்கிறாங்க தங்கமான பையன். ஏன்? அப்போ தங்கத்துக்குன்னு ஒரு மேன்மை, ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அப்போ தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் அவருடைய திட்டத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு இடத்துக்குள்ளே போகிறாது. என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். அப்படி உள்ளே போகும்போது அவர்கள் எப்படி இருக்கணும்? தெய்வீக சுவாபத்தை உடையவர்களாக உள்ளே போகணும். வெள்ளி கொக்கியில் வச்சு சத்தியத்தில் இழுத்து கட்டப்பட்டிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வெள்ளி பாதம், வெள்ளியில் அது சத்தியத்தில் நிலச்சி நிற்கணுங்கிறது தான் அங்கே சொல்கிறார். அடுத்தது அதுலேயும் உள்ளே போகும்போது அதே 4 வகையான நூல் தான் இல்லையா? இளநீல நூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், திரித்த மெல்லிய பஞ்சு நூல். இந்த 4 வகையான நல்ல கேரக்டருக்கு உள்ளே போகணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? எங்கேருந்து எங்கே போக போகிறோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:19 வாசிக்கலாம் பாருங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு ரொம்ப முக்கியமாக மெடிடேட் பண்ண வேண்டிய வசனம் இப்போ சொல்கிற. ஆகையால் நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு, இது வரைக்கும் பிரகாரத்துக்குள்ளே வந்தோம், இப்போ எதுக்குள்ளே வர போகிறோம்? ஒரு ஹோலி பிளேஸ்க்குள்ளே வரப்போகிறோம். அப்போ வர்றதுக்கு முன்னாடியே இயேசுவானவர் மாம்சமாகிய தம்முடைய திரையின் வழியாக, அவருடைய மாம்சம் தான் நமக்கு திரையாம். இப்போ இந்த திரை என்ன பண்ணப்போம்? உள்ள திறந்து உள்ளே போனால் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாரு. ரொம்ப பெரிய கருத்துள்ள வசனம். வேறு மாதிரி சொல்லட்டுமா? பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழிக்குள்ளே போகிறோம். இயேசு கிறிஸ்துடைய போதகம் பார்த்தாச்சு. அப்புறம் அந்த அவருடைய பலியினுடைய மேன்மை பார்த்தாச்சு. சில வசனங்கள் மூலம் கழுவுறோம். அடுத்தது ஒரு பரிசுத்த நிலைமைக்குள்ளே நீங்கள் போகணும். அதான் சொல்கிறாங்க. அப்போ பரிசுத்த நிலைமைக்குள்ளே போகணும்னு உள்ளே வரும்போது
முன்னாடி இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அவர் தான் திரை. நமக்கு என்ன தோணுமா, நாமெல்லாம் இதுக்கு தகுதியே இல்லை, நான் பிறந்ததே பாவத்தில், நான் எல்லளவும் கிறிஸ்துவுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்பு இல்லைங்கிற போது கிறிஸ்து வந்து இல்லை நீ தைரியமாக உள்ளவா அப்படிங்கிறாராம். எப்படி? இப்போ ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குறோம், ஃபுல்லாக அடைப்பு இருக்குது, ஒருத்தர் நிற்கிறார், ஒரு கதவு, சின்ன கதவு, அந்த கதவுக்கு மறைச்சிட்டு ஒருத்தர் நிற்கிறார். கிறிஸ்து நிற்கிறார், சொல்கிறார் நீ உள்ளவா உள்ளே வாங்குறார். நான் ஆண்டவரே நான் எப்படி உள்ளே வர்றது, நீங்கள் நிற்கிறீங்களே, இல்லை நீ உள்ளவா, நான் பாவி என்னால் வர முடியாது, இல்லை நீ உள்ளவா. சரி ஆண்டவரே என்ன உள்ள வரக்கு எனக்கு தைரியம் எப்படி, நான் உனக்காக மறிச்சிருக்கேன், நீ பாவத்தில் இருந்த உன்னுடைய பாவத்தை என்னுடைய பலி மூலம் நான் வந்து நிவர்த்தி பண்ணிட்ட, உள்ளவா. இருந்தாலும் பயமாக இருக்குது, எப்படி வர்றதுன்னு தெரில, என்ன வழின்னு தெரில, நீ உள்ளவா உள்ளவான்னு கூப்பிட்றாரு. அப்போ தான் ஆண்டவரே நீங்கள் நடுவில் நிற்கிறீங்களே எப்படி உள்ளே போகிறது. ஆண்டவர் என்ன பண்ணாரா, தன்னுடைய உடம்பை கிழிச்சு அதுக்குள்ளவான்னு சொன்னாராம். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது, தன் மாம்சமாகிய திரையின் வழி. அப்போ உடம்பை கிழிச்சா எப்படி ரத்தம் வரும், அந்த ரத்தத்துக்குள்ள பாதுகாப்பாக நீ உள்ள வாங்குறார். யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளவு தைரியத்தை, நம்ம பெரிய பாவி, நம்மெல்லாம் உலகத்தில் பயங்கரமான பாவிகள், தயவு செய்து யாரும் நம்மளை பரிசுத்தவான் மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படி நினைக்கும் போது தான் மற்றவங்களெல்லாம் குற்றவாளி பண்ணிடுவோம் இல்லையா. நம்ம அந்த குற்ற உணர்வில் நிற்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தம்முடைய மாம்சமாகிய வழி திரையின் வழியாக உள்ள வாங்க, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே தைரியம். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் போகணும். இப்போ கவனிக்கிறீங்களா, அதுதாங்க ரெண்டாவது ஸ்கிரீன். அப்படி உள்ளே போகிறதுன்னா என்ன, உள்ளே போயிட்டா அடுத்தது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே வந்த மாதிரி தான், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, என்ன பரிசுத்த நிலைமைக்குள்ளே. அப்போ அங்கே என்னவோ அதை தான் பார்க்கணும், அங்கே என்னவோ அந்த வேலையை தான் பார்க்கணும் இல்லையா. அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் 30 வருஷங்கள் அவர் உலகப்புற காரியங்கள் எப்படி இருந்தாருங்கிறது நமக்கு 2 சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் தெரியும். ஆனால் என்னைக்கு தேவனோட உடன்படிக்கை ஞானஸ்தானத்துக்குள்ளே பண்ணாரோ, அந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த வேலையை மட்டும்தாங்க பார்த்தார். 3 வருஷம் தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தார் இல்லையா. அதுதாங்க ரெண்டாவது ஸ்கிரீன். இதைத்தான் நம்ம படிக்கும்போது பாருங்கள், 1 பேதுரு 3:21 வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. எதற்கு ஒப்பனையான? இது ஒரு நீண்ட சரித்திரம். எப்படி முதல் நோவா அந்த பேழைக்குள்ளே போனார் இல்லையா ஃபேமிலியோட, அது என்ன ஆயிடுச்சு, தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தது. மற்றவங்கள்லாம் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டாங்க, இவர்கள் ஜலத்தினால காக்கப்பட்டாங்க. ஏன்? அந்த பேழைக்குள்ளே வந்ததுனால. அதை சொல்கிறார் இப்போ, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய். அப்படின்னா நம்ம தண்ணியில் மூழ்கி எந்திரிக்கிறது நம்முடைய மாம்ச அழுக்கை நீக்கிற விஷயம் அல்ல. அடுத்து வாசிங்க. தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து. பார்த்தீங்களா, அது நம்முடைய மாம்ச அழுக்கை நீக்கிற விஷயம் அல்ல, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுதும் நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே ரட்சிக்கிறது. அப்போ இதுதான் அப்படின்னா அதுக்குள்ளே போயாகணும் இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வேலையை தான் செய்தார். இப்போ நம்மளே அதை தான் செய்ய சொல்கிறோம். தேவனோட உடன்படிக்கை செய்யணும். எப்படி உடன்படிக்கை செய்யணும்? நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. புரியுதுங்களா? அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யும் போது உள்ளுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வர்றோம். அது பின்னாடி வசனம் படிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 3:3 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இது வேற மாதிரி இப்போ சொல்லும்போது பாருங்க, ரோமர்ல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, அதான் எனக்குள்ள வாங்கன்னு சொன்னார், தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியா சொன்னார் இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மனத்திற்குள்ளான ஞானஸ்தானத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ என்ன உடன்படிக்கை பண்ணுறது? படித்தோம் இல்லையா, தேவனை பற்றும் தேவன் கிட்ட அவரை பற்றிக்கிற ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? நம்ம இதுக்கு நிறைய பின்னாடி வர்ற வசனங்கள் படிக்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, அது வரைக்கும் உலகத்தில் இருந்தோம். தேவன் நம்முடைய மேலான அழைப்பை கூப்பிட்டார். ஆண்டவர் எப்படி யோர்தான் நதியில் வந்து நிற்கிறார், அந்த மாதிரி தேவனோடு உடன்படிக்கை பண்ணுற ஒரு சடங்கல்ல ஒரு அடையாளம் சொல்லிட்டு போய், அப்பா இன்னையிலிருந்து என் ஜீவனை என் உடலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், பலி செலுத்துகிறேன்.
இதுதான் உடன்படிக்கை. இதைத்தான் சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 50:5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். இதை கன்சால்டேட் பண்ற மாதிரி பவுல் 2 வசனம் சொல்லிட்டார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதான் அந்த மாம்சமாகிய திரையின் வழியா உள்ள ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம். அப்படின்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னாலே நம்ம பழசெல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்துடும். உலக பிரகாரமாக ஓடினது வந்தது போனது நம்முடைய ஆசை இச்சை எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாம் புதிதாயின. இன்னொரு வசனம் வாசிங்க, கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். அப்போ நம்மெல்லாம் என்ன ஆயிட்டோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தோடனே நம்மெல்லாம் என்ன மாறிட்டோம் அர்த்தம்? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிங்க. இப்போ அந்த டாபர்நாக்கிள்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த 2வது ஸ்க்ரீன் தான் ஞானஸ்தானம். இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. இன்னும் 10 சப்ஜெக்ட் கழித்து நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்களே சொல்லிக்கணும். முதல் ஸ்க்ரீனு இயேசு கிறிஸ்துடைய போதகம், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறோம் இல்லையா, அந்த 2வது ஸ்க்ரீன் வந்து ஞானஸ்தானம். இதுக்குள்ளே போகணும், தேவனோட செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை. சரி, உள்ளே போயிட்டாலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பரிசுத்த நிலைமைக்குள்ளே வந்து விட்டோம் என்று பொருள். அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே 3 பொருள் இருக்குது பாருங்கள். என்னென்னு இருக்கு பாருங்கள். பொன் குத்து விளக்கு, அப்புறம் ஒரு தூப பீடம், இந்த பக்கம் தேவ சமூகத்து அப்ப மேஜை. நிறைய பேர் எப்படி படிப்பாங்க? சமூகத்தப்பம்னு படிப்பாங்க. சமூகத்தப்பம் அல்ல, சமூகத்து அப்பங்கள். சரியா? இப்போ கவனிக்கலாம், ஒரு மகா பெரிய சத்தியம் இப்போ விளங்க போகுது. கவனிங்க. நிறைய பேருக்கு அது புரியாது. இன்றைக்கு வரைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய கையில் பைபிள் வச்சிருக்கிறோம் இல்லையா? எத்தனை புஸ்தகம்? 66 புஸ்தகம் இருக்கா? இப்போ இன்னும் சில பைபிளில் நிறைய புஸ்தகங்கள் கூட இருக்கு. நிறைய பேர் என்ன நம்புகிறாங்க, இல்லை இந்த புஸ்தகமும் தேவனால் கொடுக்கப்பட்ட புஸ்தகம்னு. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட புஸ்தகம் 66 தான்னு தேவன் இப்போ சொல்லுவார் பாருங்க. எப்படி சொல்லுவார்? இப்போ முதல்ல அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு மேஜை இருக்கு. அந்த மேஜையில் அப்பங்கள் அடிக்க வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. வாசிக்கலாம், லேவியராகமம் 24:5. அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 2 பங்கு. பாருங்க, 12 அப்பம் சுடணும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக, ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கிற மாதிரி வைக்கணுமா. கவனிங்க, மேஜையில் பாருங்க, இப்படி 2 அடுக்கில் இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 இருக்கணும். அதே மாதிரி அதனுடைய சித்தி மரம் பொன் பூச்சில் இருக்குது. இப்போ அந்த அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரேல் புத்திரர் கையில் வாங்கி ஓய்வு நாள் தோறும் அதை கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்யணும்? அதை அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் அது ஆரோனும் அவன் குமாரரையும் சேரும். அப்போ இந்த அப்பம் யாருக்கு மட்டும்தான்? ஆரோனுக்கும் அவர் குமாரருக்கும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக்கணும். நித்திய கட்டளையாக அதை புசிக்கணும். கவனிக்கிறீங்களா? அப்போது பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னாலே தேவனோடு உடன்படிக்கை செய்து ஒரு பரிசுத்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளைகள் ஆரோனை போல் அழைக்கப்படுறாங்க பாருங்க. அவங்களுக்குன்னே வைக்கப்பட்ட அப்பம் தான் இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6. அப்போ இந்த அப்பமெல்லாம் எதை குறிக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் இல்லையா, மத்தேயுவிலே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா இந்த அப்பங்களெல்லாம் எதை குறிக்குதுன்னா தேவனுடைய வசனங்கள். இப்போ நல்லா உற்று கவனிங்க. 2 அடுக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கா. இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6. இந்த 2 6ஐயும் சேர்த்து பாருங்க, எவ்வளோ வருது? 66. கவனிக்கிறீங்களா? புரியுதா இல்லையா? இந்த 66 புஸ்தகங்கள் மட்டும்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட புஸ்தகம். இதை தேவனே தன்னுடைய வசனத்திலே விட்னஸ் பண்ணிட்டார் பாருங்க.
அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனோடு உடன்படிக்கை செய்து ஒரு பரிசுத்த நிலைமைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எதை மட்டும்தான் சாப்பிடணும்னா ஆரோனும் அவருடைய பிள்ளைகளும் உள்ள இருக்கிற அப்பத்தை மட்டும்தான். அப்போ புரியுதா? அப்போ வேத வசனங்களை மாத்திரம் தாங்க ஃபாலோ பண்ணும். கேலண்டரில் குறித்து வைக்கிறது, நாள் நட்சத்திரம் பார்க்கறது, கவனிக்கிறீங்களா? உலக பிரகாரமான சடங்காச்சார சம்பிரதாயம் இது எல்லாம் விட்டுறணும். இது அப்சல்யூட் சத்தியம். எல்லாத்தையும் விட்டுறணும். வசனம் என்ன போதிக்குதோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அதுதான் பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த அப்பத்தை சாப்பிட்றோம். நல்லா புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அடுத்தது கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்ன? குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு பாருங்க, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அதுதான் விளக்கு. அதுதான் எரிஞ்சிட்டு இருக்கணும். அது 24 hours எரிஞ்சிட்டு இருக்கணும். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும். அப்போது அது கூட சில வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். யாத்திராகமம் 37:17 குத்து விளக்கையும் பசும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான். பாருங்க, பசும் பொன்னிலேயே அந்த குத்து விளக்கு செய்யணும். அதில் ஒரு பாகத்தில் 3 கிளை, மற்றொரு பாகத்தில் 3 கிளை, நடுவில் ஒரு கிளை. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 7 கிளைகள் இருக்கும். அதாவது 7 அகல்கள் அது இருக்கும் அந்த குத்து விளக்கில். அப்படி தான் செய்யப்பட்டிருக்கு. அப்படி செய்ய பாருங்க இந்த மாதிரி இல்லையா? அப்போ இந்த குத்து விளக்கு தொடர்ந்து என்ன செய்யணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா இது எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த நிலைமைக்குள்ளே அந்த அப்பங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை மட்டும்தான் சாப்பிடணும். அதே சமயம் இந்த குத்து விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். இந்த குத்து விளக்கு கூட யாருன்னு பாருங்கள், வாசிக்கலாம். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்ப நீங்க தான் குத்து விளக்குங்கிறார். புரியுதா? நீங்க முற்காலத்தில் அந்தகாரமா இருந்தீங்க, இப்ப நீங்க தான் வெளிச்சமா இருக்கீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்துங்க. அதே மாதிரி மத்தேயு 5:16 வாசிக்கிறோம் இல்லையா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. நீங்க பூமிக்கு வெளிச்சமா இருக்கீங்க. நிறைய வசனம் படிச்சிருக்கோம் அன்புக்குரிய சகோதரர். புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் அந்த பரிசுத்த நிலைமைக்குள்ளே சத்தியத்தை மட்டும்தான் சாப்பிடணும். அதே சமயத்தில் தங்களுடைய வாழ்க்கையவே மற்றவர்களுக்கு வெளிச்சமாக காட்டணும். ரொம்ப முக்கியம். தங்களுடைய வாழ்க்கையை எப்படி தேவனுக்கு பலி செலுத்துறது நம்ம செஞ்சு காட்டணும். எப்படி பொறுமையாக இருந்து காட்டணும். எப்படி தேவனுடைய ஊழியத்தை சுயநலம் இல்லாமல் செய்கிறது செஞ்சு காட்டணும். அப்படி நம்ம ஒவ்வொன்றும் காட்டும் போது அந்த வெளிச்சத்தில் எல்லாரும் வருவாங்க. அதுதான் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்தது கவனிக்கும்போது அந்த தூப பீடம், அதில் என்ன பண்ணுவாங்க? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன பண்ணுவாங்க? தூபம் காட்டுவாங்க இல்லையா? அந்த ஒரு சாம்பலை கொண்டு அதில் கொட்டி அதில் அந்த ஒரு சுகந்த வாசனையெல்லாம் போட்டு ஒரு தூபம் காட்டுவாங்க. அதுக்கு தான் அந்த தூப பீடம். அது எங்கே இருக்கும் பாருங்கள்? சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்திற்கும் முன்னால் அது இருக்கணும்னு சொல்கிறார். ஆனால் நமக்கு சில வசனங்கள் மூலம் நம்ம கவனிக்கும் போது இப்போது இந்த தூபபீடத்தை எடுத்து அதில் தூபபீடத்திலிருந்து அந்த ஒரு சுகந்த வாசனை எடுத்து அந்த ஏற்கனவே அந்த எரிக்கப்பட்ட சாம்பல் இருக்கு இல்லையா, அது கூட போட்டு சாம்பிராணி போடுறாங்களே, அதே தான் எடுத்து என்ன செய்வாங்கன்னா அது தூபம் காட்டும் போது பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறக்கு முன்னாடியே அந்த சாம்பல் என்ன ஆகிடுமா? உள்ளுக்குள்ளே போயிடும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இது என்ன சாம்பல்? அது ஏன் அந்த சுகந்த வாசனை போடுறாங்க? இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தார். எபேசியர் 5:2 வாசிக்கலாம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை கொடுத்தார் இல்லையா? அதோட நேரத்தில் பாருங்க, சுகந்த வாசனையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அந்த அன்பிலே நடந்துங்க. அப்போ நம்மளும் அதே சுகந்த வாசனை. இதில் என்ன விசேஷம்னா, இன்னைக்கும் தேவனுக்காக நம்ம செய்யக்கூடிய பலிகள் எல்லாம் புகை மாதிரி போயிட்டுருக்கான். ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிறார். அது ஆரோன் எப்படி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த புகை போச்சோ அந்த மாதிரி நம்முடைய தியாகங்கள், நம்ம தேவனுக்காக செய்யக்கூடிய தியாகங்கள் எல்லாம் நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகிடுமா? அது புகையாக போயிடும். தேவனுடைய பிள்ளைகள் எப்போ தேவனோட உடன்படிக்கை ஞானஸ்தானம் பண்ணிட்டாங்களோ அப்போவே என்ன செய்யணும்? தேவனுக்கு சுகந்த வாசனை, டெய்லி அவருக்கு பிரியமாக நடந்துக்கணும். அதான் சுகந்த வாசனையான பலி. தங்களுடைய வாழ்க்கையவே மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சமாக காட்டணும். 3வது, தேவனுடைய சத்தியங்களை மட்டும் உட்கொள்ளணும். வேற ஒன்றும் மலையை முறிங்க,
நீங்கள் போய் கடல் தாண்டி போயிட்டு வாங்கன்னெல்லாம் சொல்ல. இது சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் தேவன் சொல்கிறார். இதை தொடர்ந்து செய்துட்டு இருந்தீங்கன்னா ஆரோன் எப்படி 3வது திரையை கடந்து எங்கே போனார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனார் இல்லையா? அது எதை குறிக்குதுன்னா பரலோகம், தேவன் இருக்கக்கூடிய இடம். சரியா? இப்போ ஆரோன் பாருங்கள் எத்தனை ஸ்டெப்பை கடந்து 3ஆம் திரைக்கு அவர் போகிறார் பாருங்கள். அந்த 3ஆம் திரைக்குள்ளே என்ன இருக்குது நம்ம படிக்கிறோம்? அங்கே ஒரு என்ன இருக்குது? ஒரு சாட்சி பெட்டி, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, அதில் ஒரு சாட்சி பெட்டி இருக்குது. இப்போ வாசிக்கலாம். அந்த திரைக்குள்ளே போகிறதுக்கு பாருங்கள் நமக்கு எப்படி ஒரு தைரியம் தேவன் கொடுக்குறார். எபிரேயர் 6:18 வாசிங்க. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ரொம்ப ஒரு டீட்டெயிலான ஒரு வசனம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்றார், நமக்கு முன்னாடி ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிருக்காராம். அதை பற்றி கொண்டு அடைக்கலமாக நம்ம ஓடி வந்திருக்கிறோமா ஒரு இடத்துக்கு. 2 மாறாத விசேஷம். அது வேற இன்னொரு நாள் சப்ஜெக்டாக பார்க்கலாம். எபிரேயர் அதாவது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்வார், உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேன் அப்படிம்பா. புரியுதுனா? உலகத்தை ஆளுவதற்கு ராஜாக்களாக கூப்பிட்றாராம். தேவனுக்கும் உலக ஜனங்களுக்கும் ஒரு பெரிய மத்தியஸ்த வேலை எப்படி இயேசு கிறிஸ்து பண்ணுறார், அந்த வேலையை அவருடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளும் பண்ணுவாங்க. அந்த விசேஷங்களெல்லாம் நமக்கு கொடுத்ததுனால அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியாக திரைக்குள்ளே போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. எத்தனாவது திரை? 3வது திரை. அப்போது அந்த 3வது திரை வேறு ஒன்றும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. எப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே தேவன்கிட்ட போவோம்னா நம்முடைய மரணம், அதுதான் 3வது திரை. முதல் திரை கிறிஸ்துவுடைய போதகம், 2வது திரை தேவனோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை, ஞானஸ்தானம். செய்த உடன்படிக்கையை கடைசி வரைக்கும் நிறைவேற்றணும், மரண பரியந்தம். அப்படி மரண பரியந்தம் நிறைவேற்றும் போது நம்ம எங்கே போயிடலாம்? பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துக்கு. என்னை அனுப்பின பிதாதாமை ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இதில் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். இப்போது டோட்டலாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியத்தை கவனித்து பார்க்கும்போது இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே என்ன இருக்குது? ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்குது, அதுக்கு மேலே ஒரு மூடி இருக்குது, அதுக்கு மேலே 2 கேருபீன்கள் இருக்குது. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா பரலோகம், தேவன் இருக்கிற இடம். அதனால தான் ஆசரிப்பு கூடாரத்திலே கவனித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த குத்து விளக்கினுடைய வெளிச்சம் இருந்துதான். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஷெக்கினா அப்படின்னு ஒரு அப்நார்மல் லைட்டு, இந்த பூமியிலேயே ஒரு அப்நார்மல் லைட் இருந்திருக்கு. ஆனால் அதை யாருமே பார்த்ததில்லை, 2 பேரை தவிர. ஒன்று மோசே, இன்னொன்று ஆரோன். 2 பேர் மட்டும்தாங்க அந்த லைட்டை பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிருக்காங்க. மோசே எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம், ஆரோன் வருஷத்துக்கு ஒரு முறை. அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் இருக்குது. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்கும்? கவனிங்க, உடன்படிக்கை பெட்டி, அதுக்கு மேலே இருக்கிற மூடி, அதுக்கப்புறம் 2 கேருபீன்கள். சுருக்கமாக சொன்னால் இந்த உடன்படிக்கை பெட்டி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அங்கேயும் கிறிஸ்து தான் இருக்கார் பாருங்க. இதில் பரிசுத்த ஸ்தலத்தில் கூட அப்பம் பார்த்தோம் இல்லையா? அப்பத்தை தான் சாப்பிடணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? நானே வானத்திலிருந்து வந்த அப்பம். அப்பத்திலே அவர் தான் இருக்கார். அப்புறம் சுகந்த வாசனை, அது தூபத்திலே அவர் தான் இருக்கார். அப்புறம் பூமிக்கு ஒளியாக இருக்கிற அந்த குத்து விளக்கிலே அவர் தான் இருக்கார். கடைசியில் அந்த மரணம்ங்கிற 3வது ஸ்க்ரீன், அதுலேயும் அவர் தான். அதனால தான் முதல்ல ஒரு முழுகினார். அப்புறம் என்ன சொல்கிறார்? நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்தானம் இருக்குது, அது முடியும் அளவு நெருக்கப்படுறேன் அப்படின்னா அவருடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். எல்லா ஸ்டெப்லையும் கிறிஸ்து தாங்க இருக்கார். இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் அந்த உடன்படிக்கை பெட்டியே கிறிஸ்து தான். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்துன்னா அதுக்கு மேலே, கிறிஸ்துவுக்கு மேலே இருக்கிறவர் யார்? அந்த மூடி பிதாவாகிய தேவனை குறிக்கும். கிருபாசனம் அப்படின்னா கிருபாசனத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கிறோமா? தேவனை நோக்கி போயிட்டுருக்குறோம். அப்போது அந்த பிதாவுக்கு 2 முக்கியமான பிரதான குணலட்சணங்கள், ஒன்று அன்பு, இன்னொன்று வல்லமை. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வினா, இந்த உடன்படிக்கை பற்றி இயேசு கிறிஸ்து தான் எதை வச்சு சொல்கிறீங்க? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சும்மா வந்தோடனே இவர் இதுதாங்கன்னு சொல்லிட்டு போகிறதா? அது ரீசனாக இருக்காது. பரலோகம் அப்படின்னா பரலோகத்தில் பிதாவும் கிறிஸ்துவும் தான் இருப்பாங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. அது ஒரு அடையாளம். உடன்படிக்கை பெட்டி, அதுக்கு மேலே கிறிஸ்துவுக்கு மேலே மூடி, அந்த மூடி தேவன் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு 3 விஷயங்கள் வைக்கப்பட்டிருந்தது இல்லையா?
என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். படித்தவர்கள் முதல்ல கற்பனைகள் இல்லையா, தேவனுடைய கற்பனைகள் அடங்கி அந்த ஒரு கற்பலகை இருந்தது. அப்புறம் மன்னா வைக்கப்பட்ட ஒரு பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்த்த கோல். இந்த மூணையுமே கொஞ்சம் கவனிச்சின்னா, இது தனியாக ஒரு சப்ஜெக்ட், வேறு வழியில் கொஞ்சமாக ஒரு சுருக்கமாக பார்க்கும்போது, ஒரு காலத்தில் ஆரோன் தேவனுடைய ஊழியக்காரராக அழைக்கப்படும் போது கோராகுன்னு ஒருத்தன் ஆரோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறான். நாங்களும் தூபம் காட்டுவோம், மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறான். அப்போ மோசே தேவன்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி கலகம் பண்ணுறாங்க. உடனே தேவன் என்ன பண்ணுறார், அப்படியா சரி, இப்போ யார் தேவனுடைய ஊழியக்காரன்னு சொல்லணும், அவ்வளோதானே. இப்போ என்ன பண்ணுங்க, இஸ்ரேலுடைய 12 கோத்திரத்துக்கும் ஆளுக்கு ஒரு கோல் எடுத்துங்க, அந்த கோத்திரத்துடைய பிரபுக்கள் பேர் எழுதுங்க, சொல்லிவிட்டு லேவி கோத்திரத்தில் ஆரோனுடைய பேர் எழுதுங்கன்னு சொன்னார். சரி, இதை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளக்கூடிய உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட வச்சுட்டு வாங்க, அடுத்த நாள் பார்த்துக்கலான்னார். அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறாங்க, மோசே பாருங்க, அந்த ஆரோனுடைய கோல் ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் பழம் துளிர்த்திருக்குதான். அதை பார்த்தோன்னே சொன்னார், பார், எந்த கோல் துளிர்த்திருக்குதோ அவர் தான் தேவனுடைய ஊழியக்காரன். அப்போது அந்த கோலை எடுத்து காமிக்கிறார். இந்த பக்கம் மோசே, இந்த பக்கம் வித்து பழம், இந்த பக்கம் பூ. ஒரு சின்ன ராடில் ஒரு ஆப்பிள் பழமும் ஒரு ரோஜா பூ இருந்தால் எப்படி இருக்கும் திடீர்னு காலையில், அந்த மாதிரி துளிர்த்திருக்குதான் சொல்கிறார். இப்படி துளிர்த்திருக்குது இல்லையா, இவர் தான் தேவனுடைய ஊழியக்காரன். இனி யாரும் ஆரோனுக்கு மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது. அப்படின்னா அது எதை குறிக்குது? அன்புக்குரிய சகோதரர்களே, தனியாக ஒரு சப்ஜெக்டாக தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பொருந்துங்கிறனால நம்ம பார்க்கலாம். முதல்ல தேவனுடைய கற்பனைகள், அந்த கற்பனைகள் படிக்கிறோம் இல்லையா, அது யாருக்குள்ளதாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளதான். ஏன்னா கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போது சரி, 2ஆம் வருகையில், அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கும்போதும் தேவனுடைய கற்பனைகள் அவருக்குள்ளே வச்சுருந்தார். இது முதல். 2வது, தேவன் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு யோவானில் படிக்கிறோம் இல்லையா, தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிற போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்கிறார். அழியாமை, அதான் இந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த பாத்திரத்துக்குள்ள இந்த மன்னா கெட்டு போகவே இல்லையா. அது எதை குறிக்குதுன்னா அழியாமை குறிக்கும். அப்போ தேவன் தன்னுடைய மகனுக்கு அழியாமை கொடுத்துருக்கார். அந்த கற்பனைகள் அவருக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு கோல். நமக்கு அந்த கோல் என்னங்கிறது கூட பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், மனுப்புத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டிருக்கும். இது எசேக்கியேலுக்கு சிறப்பாக சொன்ன, அது தனியாக எசேக்கியேல் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இது நமக்கு வந்து எப்படி கிறிஸ்துவுக்கு பொருந்துன்னு பாருங்கள். அது பாருங்கள், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது. மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கும் இருக்கிறது. அது என் குமாரனுடைய கோல், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும் சொல்கிறார். விருட்சங்கிறது எல்லா ராஜ்யங்கள். பாருங்கள், கொரோனா அவர் வந்து கொள்ளை நோய் அனுப்புவார்னு சொன்ன எல்லாரும் பாருங்கள் எப்படி நடுங்கிறாங்க இல்லையா. அப்போது பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டதுன்னா நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொன்னோம்னா இருபுறம் கருக்குள்ள பட்டயம் மாதிரி. அது என் குமாரன் கையில் இருக்கிற கோல், வேத வசனம். தேவனுடைய நியாய தீர்ப்பு கொஞ்சம் இழுக்குள்ளே போனோம்னா எசேக்கியேலுக்கு சொல்லும்போது ஒரு நியாய தீர்ப்பு. இப்போ கவனிச்சின்னா அதெல்லாம் வசனத்தில் தான் இருக்கு. அப்போ பாருங்கள், ஆரோன் கையில் அந்த கோல் இருந்துதான், ஆரோன் பேரில் இருந்தது. இப்போ அதை எடுத்து பார்க்கும்போது அப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் தாங்க பைபிள் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவங்க எல்லோரும் பைபிள் எல்லாம் வச்சுருக்கீங்க, உங்கள் போதங்க எல்லாத்தையும் கொண்டு போய் கிறிஸ்துவுக்கு முன்னாடி வைங்க. யார் இது அங்கீகரிக்கிறாருன்னு பாருங்கள். யார் இது அங்கீகரிப்பார்னா, ஆரோனை போல் அழைக்கப்பட்டவருடைய ஒரு ஊழியத்தை தாங்க தேவன் அங்கீகரிப்பார். ஏன்னா ஆரோனுடைய கோல் இந்த பக்கம் பூ, இந்த பக்கம் பழம். என்ன அர்த்தம் தெரியுங்களா? பூ சுகந்த வாசனையான பலி, பழம் ஆவியின் கனிகள். ரெண்டுமே இருக்கணுமா உண்மையான ஊழியக்காரன். தேவனுக்கு பிரியமான சுயநலம் இல்லாமல் பலி ஒரு பக்கம் செலுத்தணும். அதே சமயத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் 9 நல்ல குணலட்சணங்களையும் என்ன பண்ணியிருக்கணும், தொடர்ந்து காட்டிகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். ஊழியத்தையும் சுயநலம் இல்லாமல் செய்தவர் கிறிஸ்து, ஆவியின் கனிகளையும் கொடுத்தவர். அப்போது இது அத்தனையும் அடக்கியது தாங்க அந்த இது உடன்படிக்கை பெட்டி. இப்போ புரியுதா? அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருக்குள்ளே தான் கற்பனைகள் இருக்குது,
அவருக்குள்ளதான் அழியாமை இருக்குது, அவருக்குள்ளதான் இந்த 2 கேரக்டரும் இருக்கு. சுகந்த வாசனான பலி அவர் தான் செலுத்தினார், ஆவியின் கனிகளை அவர் தான் கொடுத்தார். இப்போ அதுக்கு மேலே இருக்கிற மூடி நம்முடைய பிதாவாகிய தேவன். ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும்னா, கிருபாசனம் இயேசு கிறிஸ்துவுக்கு தலையாகிய பிதாவாகிய தேவனை அது காட்டுது. உடன்படிக்கை பெட்டி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்குது. அதுக்கு இருக்கக்கூடிய கற்பலகைகள் தேவனுடைய நீதி நியாயம் அதை விளங்கச்சே இருக்கு அடையாளமாக இருக்குது. அடுத்தது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அழியாமையை குறிக்குது. 2 கேருபீன்கள் தேவனுடைய ஒரு 2 பிரதான குணலட்சணங்கள். அடுத்தது ஆரோனுடைய துளித்தக்கோல் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிச்சது. ஓகே, இப்போ பாருங்கள், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கருத்துக்குள்ளே வர்றோம். எல்லாவற்றையும் தாண்டி ஆரோன்கிட்ட சொல்லும்போது, மோசேகிட்ட சொல்லும்போது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு இல்லையா, அதை எப்படி சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரேல் புத்திரருக்காக உனக்கு பார்த்தீங்களா, இந்த கேருபீன்கள் அது நடுவில் இருந்துதான் நான் உனக்கு எல்லாத்தையும் கற்பிப்பேன். அதே இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, யாத்திரா 30:6. சாட்சி பெட்டுக்கு முன்னிருக்கும் திரைசீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள, நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய அப்படின்னா புரியுதுங்களா? அங்கே மோசேகிட்டையும் ஆரோன்கிட்டையும் என்ன சொல்கிறார் பார், இந்த சிஸ்டம், அதாவது இந்த காரியங்கள் எல்லாம் கடந்து நீ வா, நான் உன்னை சந்திக்கிறேன், என்ன நீ பார்க்கலாம். புரியுதுங்களா? இன்னைக்கு அதே தான் தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆரோனை போல் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, என்னை சந்திக்கணுமா? வாங்க, ஆரோன் நிழல் உங்களுக்கு கொடுத்துட்டேன். எப்படி ஆரோன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே வந்தாரோ அதே மாதிரி உள்ளே வாங்க, நான் உன்னை சந்திக்கிறேன். இப்போது மோசே கூட எங்கேயாவது வனாந்தரத்தில் இருக்கும்போது திடீர்னு தேவன் கூப்பிடுவார்ப்பா உன்கிட்ட பேசணும். உடனே என்ன செய்வார்னா, மோசே நேராக ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி நின்றுக்குவார். அந்த பெட்டியில் இருந்தால் சவுண்டு வருமா? புரியுதுங்களா? தேவன் பேசுவாராம். இது அப்போ மோசே எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம். ஆனால் ஆரோனுக்கு எப்போ வேணாலும் போகிறக்கான வாய்ப்பு இல்லைங்க, வருஷத்துக்கு ஒரு முறை. அதே மாதிரி தான் பாருங்க, இப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் வருது, பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம். அங்கே மோசே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கார், ஆரோன் அவருடைய திருச்சபைக்கு நிழலாம். அப்போ மோசே எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம், அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து எப்போ வேணாலும் அவர் போயிட்டு வருவார். ஆனால் ஆரோனுக்கு அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை பரலோகத்துக்கு போகிறக்கு வாய்ப்பு. ஆரோனை போல அழைக்கப்பட்ட நமக்கு வாழ்க்கையில் ஒரு முறை வாய்ப்பு. இப்போ அவர் எத்தனை ஸ்டெப்பை கடந்து வந்திருக்கார் பாருங்க ஆரோன். கவனிக்கலாம். முதல்ல எகிப்தில் உலக ஜனங்களோட இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க, அதில் ஆரோன் இருந்தார். அதுக்கப்புறம் அதை விட்டு இஸ்ரேல் ஜனங்கள் தனியாக பிரிஞ்சு வரும்போது அதில் ஆரோன் இருந்தார். அதில் லேவி கோத்திரம் ஆசாரி கோத்திரம் வரும்போது கோகாத் வம்சம், கோகாத்தியர், கெசோனியர், மொராரியர் 3 குரூப் இருந்தாங்க. அதில் கோகாத் வம்சத்தில் வர்றவங்க தான் என்ன செய்யணும், அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை கவனிக்கணும். அப்போ அந்த கோகாத் வம்சத்தில் வந்ததுக்கப்புறம் அவர் முதல்ல பிரகாரத்துக்குள்ளே வரார். பிரகாரத்துக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது பலிபீடம், பலிபீடத்தை தாண்டி தண்ணீர் தொட்டி, அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள என்ன பண்ணும், அப்பம், அது சத்தியத்தை மட்டும் சாப்பிடணும், மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டணும், தங்களையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். எவ்வளோ ஸ்டெப் பாருங்கள். மறுபடியும் பாருங்கள், ஆரோன் எங்கெங்கே இருந்தாலும் வந்திருக்காருன்னு சொல்லி கவனிக்கும் போது, ஆரோன் முதல் உலக ஜனம், அதே மாதிரி நம்மளும் உலக ஜனங்களோடு இருந்தோம். புரியுதா? அடுத்தது கிறிஸ்தவ ஜனங்க, இஸ்ரேல் ஜனங்க எப்படி தனியாக பிரிஞ்சு வந்தாங்களோ அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள். இப்போ நாம் அந்த கிறிஸ்தவர்கள்ங்கிற வகுப்பில் வந்துட்டோம். அப்படியே நின்றுருந்தோம்னா இந்த உலகத்தில் தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே போக முடியாது. அதில் ஆசாரிய வகுப்பு. இப்போ அப்படி வந்தவங்க முதல்ல பிரகாரத்துக்குள்ளே நம்ம வர்றோம். நல்லா புரிஞ்சுக்கலாமா? பிரகாரம்ங்கிறது என்ன? அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதகம். அடுத்தது அந்த பலிபீடம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஈடு பலியினுடைய மேன்மை, அதை புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வேத வசனங்கள் மூலம் நம்மளை கழுவிக்கிறோம். அடுத்தது ஞானஸ்தானத்தின் மூலம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறோம். அங்கே போகும்போது தான்
அங்கே 3 பொருள் இருக்குது. அங்கே இருக்கிற அப்போது நல்லா புரிஞ்சுக்கலாம், பரிசுத்த ஸ்தலம்ங்கிறது பரிசுத்த நிலைமை. ஞானஸ்தானம் எடுத்து உள்ளே வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய சத்தியத்தை மட்டும்தான் சாப்பிடணும், தங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக காட்டணும், அப்புறம் தேவனுக்கு ஜீவ பலியாக கொடுக்கணும். இதையை தாங்க ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனம் இப்போ உங்களுக்கு கரெக்டாக ஆப்டாக வரும் பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நானே வழியும், அடுத்தது சத்தியமும், அடுத்தது ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த 3 ஸ்டெப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால தான் முதல்ல வழிங்கிறது அவருடைய போதகம், ரெண்டாவது அவருடைய சத்தியத்துக்குள்ளே வரும்போது இப்போ தேவனோட உடன்படிக்கை பண்ணுறோம், அந்த உடன்படிக்கையை கடைசி வரைக்கும் நிறைவேற்றணும். அதனால தான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னார். ஜலத்தில் பிறக்கிறதுங்கிறது ஒரு அடையாளம், ஞானஸ்தானத்தில் போகிறது, அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை கடைசி வரைக்கும் நிறைவேற்றினா தான் ஆவியின் சரீரத்தில் பிறந்து மேலே போக முடியும். நிறைய பேர் எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னா ஆவியில் டான்ஸ் ஆடுதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்படியல்ல, தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை, ஜலத்தினால் உடன்படிக்கை பண்ணுறோம், அது கடைசி வரைக்கும் காப்பாற்றினோம்னா ஆவியினாலே நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம். இதைத்தான் அங்கே சொல்கிறார். அப்போ கடைசியாக நம்முடைய ஜீவன் எங்கே போகுதுன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ கவனிச்சு பாருங்கள், எத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில் ஆரோனை போல தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்கார் பாருங்க இல்லையா? எத்தனை கோடி ஜனங்கள். அதனால தான் சொன்னார், ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டால் வெளியே இந்த கனமான ஊழியத்துக்கு யாருனாலையும் வர முடியாது. கடைசியாக 2 வசனம் வாசித்து முடிக்கலாம். இப்போது நம்ம இத்தனையும் சத்தியம் கேட்டு ஐயோ நான் பாவத்தில் பலவீனத்தில் இருக்கிறேனே, என்னால் எப்படி தேவனிடத்தில் போக முடியும்னு நினைக்காதீங்க. இந்த வசனம் நம்மை ஆறுதல் படுத்தும். எபிரேயர் 4:15 வாசிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். நம்முடைய பலவீனங்களை குறித்து, அப்ப நமக்கு பலவீனம் இருக்கு, இதை பார்த்து ஐயோ ஐயோன்னு பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர்னா நம்மள மாதிரியே சோதனைக்குள்ள வந்திருக்கிறார். அதனால நமக்கு என்ன சோதனை வந்தாலும் எப்படி புரிஞ்சுக்கணும், இது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வந்திருக்கு, ஜெயிச்சிருக்கார், அதனால நம்மளையும் ஜெயிக்க வச்சிருவார் என்கிற நம்பிக்கை. இப்போ ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும், கவனிக்கிறீங்களா, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். என்ன அழகான வார்த்தை. இந்த கிருபாசனம்ங்கிறதே புரியல, தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக உங்களை தேவனிடத்தில் நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதான் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக வந்துட்டோம்னா தேவனிடத்தில் போயிடலாம். இப்போ இந்த நிழல் பாருங்கள், தனியே இப்படி சொன்னால் புரியாது. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சு இப்போ தேவன் என்ன செய்கிறார்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி வாங்கன்னு சொல்கிறார். அந்த ஸ்டெப்பை தாண்டி வரும்போது கடைசியாக நான் உன்னை சந்திப்பேன் சொல்கிறார் தேவன். நாம் தேவனை சந்திக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கலாமா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிழல் மிக சுருக்கமாக நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை தேவனுக்கு சித்தமாக இருந்தால் இதை குறித்து ஒரு டீட்டெயிலான பாடங்கள் தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார்.